ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் யாவரையும் இன்னொரு ஜூம் கொள்கைக்கு நான் வரவேற்கிறேன். ஆஹ் மறுபடியுமாக நாம் யாத்திராமத்திற்குள்ள தான் போக போறோம். போன தடவை ஈஸ்டர் ஸ்பெஷலா சிலுவையின் நிழல்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பிரேக் எடுத்திருந்தோம். இன்னைக்கு மறுபடியுமாக நம்ம யாத்திரையாகமும் 24வது பகுதிக்குள்ளாக போக போறோம். ஆனா 24வது பகுதிக்குள்ள போனாலும் நம்ம யாத்திராகமும் 15வது அதிகாரத்துல தான் நம்ம இன்னும் இருக்கிறோங்கிறத உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். நம்ம பார்க்க போனா 22வது அது பகுதியிலிருந்து இந்த யாத்ராகமம் 15ல வருகிற மோசேயின் பாடலை விட்டு இன்னும் நம்ம வெளியே போகல. அதுதான் பெரிய ஒரு சுவாரஸ்யமான ஆச்சரியமான விஷயம். ஏன்னா அந்த பாடலுடைய பரிமாணங்கள் அவ்வளவு அற்புதமா, அவ்வளவு ஆச்சரியமா நம்ம பிரமிக்க வைக்கிறதா இருக்கிறது தான் அதுக்கு ஒரு முக்கியமான ஒரு காரணம். ஏன்னா அதுல விரிகிற அர்த்தங்கள் நமக்கு இப்போ அது ஒரு பெரிய பிரமிப்பையும் ஆச்சரியத்தையும் கொடுத்துக்கிட்டே இருக்கு. நாம் ஒருவேளை சாதாரண உரைநடையில் பார்க்க முடியாத அநேக புதிய காரியங்களை நம்ம அந்த பாடல்ல பாடலின் வரிகள்ல அந்த வரிகளுக்கு பின்பாக அந்த அற்புதமான வார்த்தை கோர்வைகளுக்கு பின்பாக இருக்கிற அழகையும் நேர்த்தியும் பிரமிப்போடு நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஏன்னா ஒரு பாடல் கவிதைங்கிறது அப்படிதான். கவிதைக்கான விளக்கங்களை பக்கம் பக்கமா மக்கள் சொல்றதை ஒருவேளை நீங்க கேட்டிருக்கலாம். இன்னைக்கு நம்ம வேதாகமத்தின் முதல் பாடலையும் அப்படிதான் நம்ம 22ல ஆரம்பிச்சோம், 23ல தொடர்ந்தோம், இன்னைக்கு 24லயும் நம்ம அதை தொடர்ந்து முடிக்க போறோம். இப்ப நம்ம என்னன்னா 23ல, ஏன்னா நடுவுல சிலுவை நிழல்னு ஒரு நிகழ்ச்சி வந்ததுனால 23ல நம்ம என்ன பார்த்தோங்கிறத ஒரு சிறு ரீகேப் நம்ம பண்ணிட்டு நம்ம அதுக்குள்ள நம்ம போக போறோம். இப்ப கூட அந்த லே அவுட் எல்லாம் நீங்க பார்த்தீங்க, அந்த கவிதை பதிப்பித்த படங்கள். ஸோ நீங்க அந்த போன வாரம் பார்த்ததுடைய நிறைய படங்களை ஸ்கிரீன்ல நீங்க பார்க்க போறீங்க. 19 நம்ம திரும்ப உங்களுக்கு ஞாபகப்படுத்துறோம், 19 வசனங்கள் கொண்ட இந்த பாடலை நம்ம 3 பகுதியாக நம்ம பிரிச்சு பார்த்தோம். அதுல முதல் பகுதியை நம்ம 22வது பகுதியிலேயே நம்ம பார்த்தோம். இது 3 பகுதி என்னன்னு நீங்க பாக்குறீங்க. 15:1-5, 15:6-10, 15:11-19. இதுல முதல் பகுதியை நம்ம 22வது எபிசோட்ல நம்ம பார்த்தோம். இரண்டாவது பகுதியை போன எபிசோட், அதாவது யாத்திராகமும் 23வது பகுதியில இருந்து நம்ம விலாவாரியா நம்ம பார்த்தோம். அந்த குறிப்பா சொல்ல போனா அந்த 2வது பகுதி தான் மிக மிக சிறப்பான ஒரு பகுதி. அந்த சிறப்பான பகுதியில நம்ம எதை முக்கியமா பார்த்தோம்னா 15:8, அதாவது 15:8 அதோடைய மையப்பகுதியில வரக்கூடிய அந்த வசனங்கள். அந்த வசனங்களுடைய ஆழம், பரிமாணங்கள் நமக்கு ஒரு பெரிய பிரமிப்பை ஊட்டி கொண்டிருந்தது. ஏன்னா ஒரு புதிய ஒரு கிரியேஷன், புதிய ஒரு ஆண்டவருடைய புதிய ஒரு செயல்பாட்டை விளக்குகிற ஒரு காரியம். ஏன்னா உலகத்தில் இருக்கிற எல்லா பொருட்களையும் நம்ம ஆவி, அதாவது திரவம், வாயு, திடம்னு நம்ம பிரிப்போம் இல்லையா? இந்த மக்களுக்காக நம்ம என்ன காரியம் ஆண்டவர் என்ன பண்றான்னு கேட்டா, ஒரு திரவ பொருளை மக்களுக்காக கொஞ்ச நேரத்திற்கு, அதாவது இஸ்ரேல் ஜனங்கள் கடந்து போற வரைக்கும் திடப்பொருளாய் மாற்றுகிறதுன்னு சொல்லி நம்ம ஒரு புரிதலுக்காக இப்ப பார்க்கலாம். படங்கள்ல கூட நீங்க அந்த ஏய் படத்துல நீங்க பாக்குறீங்க, லிக்விட் டு சாலிட்னு. நீங்க பாத்தீங்கன்னா குவிந்து நின்றது, நிமிர்ந்து நின்றது, உறைந்து போயிற்றுன்னு. சதா தண்ணி அப்படின்னாலே, கடல் தண்ணினாலே அலை மோதி கொண்டு இருக்கிறது தான் நம்ம மனசுல இருக்கும். அந்த அலைகளும் அந்த அசைவாடி கொண்டிருக்கிறதா இருக்கும். ஆனா அந்த அசைவாடுகிற அசைகிற ஜலம் ஒரு திடப்பொருளை போல குவிந்து நின்று, நிமிர்ந்து நின்று, உறைந்து போயிற்று அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். மொழிபெயர்க்கப்பட்ட தமிழ்லையும் சரி, ஆங்கிலத்திலுமே சரி, இவ்வளவு பெரிய ஒரு ஆச்சரியத்தையும் பிரமிப்பையும் நமக்கு கொடுத்துருக்கணும்னா மூல மொழியில இந்த வார்த்தைகள் எவ்வளவு அழகான ஒரு இதா இருந்திருக்கும். நான் போன தடவை சொன்னது கூட ஒருவேளை உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம் நான் நினைக்கிறேன். அந்த வரியை மாத்திரம் நான் ஒரு உங்களுக்கு நினைப்பூட்டுகிறதுக்காக நான் சொல்றேன். மூல மொழியில இருக்கிற ஒரு வார்த்தை, அதை படிக்கிறப்போ அதை பற்றி இன்னும் விளக்கங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த வார்த்தை சொற்றொடர்களை அமைத்திருக்கிற கோர்வையில ஒரு அலை, ஒரு ரிதம், ஒரு இதம் இருக்கிறத பார்க்கிறோம். நீங்க பார்த்தீங்கன்னா மாயும் நிச்சாவா கென்ரட் நாசலின் அப்படின்ட்டு ஒரு இதை நம்ம பார்த்தோம். நீங்க ஞாபகத்துல ஸ்கிரீன்ல கூட போடுறாங்க, நிறமோ
நிட்சாவா, நெட், காய்ப்புங்கிறது அந்த உறைந்து போனதற்கான ஒரு அடையாளம். அது எங்கிருந்து வருதுன்னு கேட்டா ஆழத்திலிருந்து, டெஹமோட் அப்படின்ற ஒரு வார்த்தையிலிருந்து பார்க்கிறோம். அப்போ அந்த கடைசி வரி ஆழமான ஜலம் நடுக்கடலில் உறைந்து போயிற்று என்ற வரிக்கு பயன்படுத்தப்பட்ட பல வார்த்தைகள் நமக்கு ஆதியாகமம் 1:2 இருக்கக்கூடிய சில வசனங்களை நமக்கு நினைப்பூட்டுதுங்கிறது கூட பார்த்தோம். அதற்கு பிறகு அவங்க தான் செக் பண்ணும். ஹலோ, எல்லாருக்கும் என் வாய்ஸ் கேக்குதா? ஆனா கேக்குதுண்ணா, கிளியரா கேக்குதுண்ணா. ஓகே ஓகே ஓகே. திடீர்னு ஒருத்தர் ஃபோன் பண்ணாங்க, இவருக்கு பிரதர் கனகராஜ் ஃபோன் பண்ணான்னு நினைக்கிறேன். வாய்ஸ் சரியா வரலன்னு. அது அவ இதுல மியூட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த அன்மியூட் பண்ணிட்டா சரியா வந்துடும். சரி, நம்ம போகலாம். இப்போ ஆதியாகமம் 1-2 வரியை நமக்கு நினைப்பூட்டுகிறது அப்படின்னு நம்ம பார்த்தோம். எப்படி 1:9-10 நீர் பிரிந்து போய் புதிய வாழ்க்கை துவங்குச்சோ, அதே வண்ணமா யாத்திராகமம் 14-15 நீர் பிரிந்து இஸ்ரேல் தேசத்தின் ஒரு உருவாக்கம் நம்ம சொல்லலாம். இஸ்ரேல் தேசம் வர்றது 1:9 நீங்க பார்க்கலாம். வெட்டாந்தரை, நம்ம ஏற்கனவே வெட்டாந்தரைக்கு எஷாலபான்னு ஒரு வார்த்தையை நம்ம பார்த்தோம். எபாஷான்னு. இந்த எபாஷா வரக்கூடிய இடங்கள் எல்லாம் புதிய ஆரம்பத்திற்கான ஒரு வார்த்தையா அது இருக்கிறது நம்ம பார்த்தோம். நீங்க பாத்தீங்கன்னா இங்க எபாஷா வெட்டாந்தரை நம்ம பார்த்தோம். அதே மாதிரி 14-15 நீங்க பாத்தீங்கன்னாலும் எபாஷா, அதாவது வெட்டாந்தரைக்கு போனார்கள் அப்படின்ட்டு இருக்கும். அப்ப அது மாத்திரம் இல்ல, அதாவது இந்த வெட்டாந்தரை எபாஷான் வரக்கூடிய இடங்கள்லாம் எதை அர்த்தப்படுத்துன்னு கேட்டா ஒரு புதிய காரியத்தின் துவக்கம், பிகினிங் ஆஃப் அ நியூ எரா அப்படின்னு. வேதாகமத்துல வரக்கூடிய பல மூல வார்த்தைகளுடைய அழகு இதுதான். இந்த வார்த்தை இப்படி பண்றப்போ, இந்த வார்த்தை முன்பாக வந்திருக்கிற இடத்தை பார்த்தா அந்த ஒவ்வொரு சந்தர்ப்பத்திற்கும் அந்த வார்த்தைகளுக்குமான அழகான இணைப்பு நம்மளை பிரமிக்க வைக்கும். இதுல கூட நீங்க பாத்தீங்கன்னா அந்த வெட்டாந்தரையில் எப்படி புது வாழ்க்கை வந்துச்சு, இந்த வெட்டாந்தரையில இஸ்ரேல் ஜனங்கள் வந்தது, இப்படி பல காரியங்களை இந்த எபாஷா என்ற மூலமொழி வர்ற இடத்துல, அதாவது தமிழ்ல வெட்டாந்தரைன்னு வர்ற இடத்துல நம்ம இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். சரி, இனி நம்ம இன்னொரு காரியத்தை நம்ம பார்த்தோம்னா யாத்ராகமம் 15:9 அந்த எதிராளிகள் பத்தி நம்ம பார்க்கிறோம். அவங்க ஒரு கர்வத்தோட நான் அழிப்பேன், நான் இதை செய்வேன், அகந்தையில திமிர்ல, நீங்க அந்த வார்த்தையை கூட பாருங்க, தொடர்வேன், பிடிப்பேன், கொள்ளையாடி பங்கிடுவேன், அவர்களிடத்தில் என் ஆசை திருப்தியாகும், என் பட்டை, இப்படி தடபுடலா சொல்ற ஒரு வார்த்தையும் நீங்க அடுத்த வசனத்தை பார்த்தீங்கன்னா காற்று போல அந்த வார்த்தை, நீங்க அந்த 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 வார்த்தையை கூட நீங்க பார்க்கலாம். நீங்க அது பார்த்தா உம்முடைய காற்றை வீச பண்ணினீர், அவைகள் மூடி போயிற்றுன்னு பாக்குறோம். நீங்க அந்த படத்தை கூட ஏய் படத்தை நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும். இப்ப அந்த மூடுந்த பார்த்தாங்க, ஆண்டவர் காற்றை வீச பண்ணினார், அப்படி ஆர்ப்பாட்டம் பண்ணவங்க எல்லாமே தண்ணீரில் அமிழ்ந்து போகிறார்கள். அவங்களுடைய ஆர்ப்பாட்டம், அகந்தை, பெருமை, அவங்களுடைய எல்லா காரியங்களும் ஒண்ணுமில்லாமல் தண்ணீரினால் மூடிக்கொண்டு ஈயம் போல அமிழ்ந்து போனார்கள்னு ஒரு இடத்துல சொல்றதை நம்ம பார்க்கிறோம். சரி, இதுதான் நம்ம 23வது பகுதியில நம்ம பார்த்தது. இனி நம்ம யாத்திராகமத்துடைய 24வது பகுதிக்குள்ள நம்ம போக போறோம். அதாவது நம்ம ஏற்கனவே நீங்க ஸ்கிரீன்ல பார்த்த மாதிரி யாத்திராகமம் 15:11-19 வசனம் வரை. அன்பானவர்களே, நம்ம விலாவாரியா இவ்வளவு வார்த்தைக்கு வார்த்தை, வசனத்துக்கு வசனம் பார்க்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னன்னா அந்த பாடலின் அழகும் நேர்த்தியும் எவ்வளவு ஒரு வித்தியாசமான அர்த்த அடுக்குகளை கொண்டிருக்கிறதுங்கிறது பார்க்கிறோம். ஒரே வார்த்தை தான், அந்த வார்த்தையை நம்ம பின்னணியத்துல வச்சு பார்க்கிறப்போ அது நமக்கு காட்டுகிற இந்த கலிடாஸ்கோப், நம்ம ஒரு சின்ன பிள்ளைங்க விளையாடுறது பார்க்கிறோம். ஒவ்வொரு டைமும் குலுக்கி பார்க்கிறப்போ ஒரு அழகான ஒரு உருவம் வருதை பார்க்கிறோம். அதே வண்ணமாக இந்த இந்த பாடல்ல வருகிற வரிகளை நம்ம பார்க்கிறப்போ அதோடைய பின்னணியத்தை யோசிச்சு பார்க்கும்போது நமக்கு வித்தியாசமான சித்திரம் விரிந்து கொண்டே இருக்குங்கிறது ரொம்ப உண்மை. நம்ம இனி 15:1 நம்ம 15-11 நம்ம பார்க்கிறோம். இந்த 3 பகுதிகளும் துவங்கும் போது நமக்கு ஆண்டவரை ஆராதித்து விட்டு தான் துவங்குகிறது நம்ம பார்க்கிறோம். இதுல கூட பாருங்க, உமக்கு ஒப்பானவன் யார்,
உமக்கு மகத்துவம் உள்ளவரும், அதாவது பல கேள்விகள் நம்ம பார்க்கிறோம். இதை ஒரு கமெண்டேட்டர் ஒரு பைபிள் கமெண்ட்ரி சொல்ற ஒருத்தர் ரொம்ப அழகா சொல்றாரு. ஹூ காட் இஸ், ஹவ் காட் இஸ், வாட் ஹி டஸ். நம் கடவுள் யார், நம் கடவுள் எப்படி அவர் செயல்படுகிறார், என்னவெல்லாம் நமக்கு செய்வார், அவர் ஆராதனைக்குரியவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வசனத்துல அழகான கேள்விகளை அவருடைய மகத்துவத்தை, ஹூ காட் இஸ், வாட் ஹி டஸ், அதுக்கெல்லாம் ஆன்சர் நமக்கு தெரியும். அந்த பதில்களை நம்ம ஒரு இதுல பார்த்தா, அவர் ஒப்புமையற்றவர், ஈடு இணை இல்லாதவர், மகா உன்னதமானவர், பரிசுத்தமானவர், பயப்படத்தக்கவர், துதிக்கு பாத்திரவர், இறுதியா பார்த்தா அற்புதங்களை நிகழ்த்துகிறவர் அப்படின்னு. அப்போ இவைகள் வெறும் வார்த்தை அலங்கார சொற்கள் மாத்திரம் அல்ல. நீங்க பாத்தீங்கன்னா, அப்போதான் கடல் பிளந்து தங்களை வழிநடத்தினதையும், பிறகு அதே கடல் மூழ்கி அந்த எதிரிகளை அழித்ததையும் கண்ட மோசேயின் வரிகள் அவர்களுக்கு இந்த பிரமிப்பையும் திரும்ப திரும்ப அவரை துதிக்கிறதையும் நம்ம பார்க்கிறோம். இதற்கான தேவர்களில் ஒப்பானவர் யார் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப அழகானவர் இருக்கு. மீ கமோச்சா, who is like you, Baliam, among the gods of, அது உங்களை போல யார், நடார் பக்கடோஸ், glorious and majesty in holiness அப்படின்னு நம்ம அந்த வரிசையா பார்க்கிறோம். அதே மாதிரி நேரோ டெஹிலாட்டுன்னு கேட்டா fearful in praises, worshipful, doing and working. So இந்த மூலமொழியை நாங்க உங்களுக்கு அடிக்கடி சொல்றதுக்கான ஒரு காரியம் என்னன்னு நீங்க பாத்தீங்கன்னா, அந்த மொழியுடைய வார்த்தை, ஒருவேளை நம்ம ஹீப்ரூ ப்ரொனன்சியேஷனை சரியா நான் சொல்றேனான்னு எனக்கு தெரியல, ஆன வரைக்கும் அதை பார்த்து சொல்றேன். படித்தவர்களுக்கு இல்ல, அந்த வார்த்தையா நீங்க கேட்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அந்த காரியத்தை நம்ம பண்றோம். இனி நீங்க பாத்தீங்கன்னா 15:6 ஒருவேளை 15:12 நம்ம பார்ப்போம். நீர் உமது வலது கரத்தை நீட்டினீர், பூமி அவர்களை விழுங்கி போட்டது அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். நம்ம ஒருவேளை உங்களுக்கு ஞாபகம் இருந்தா, யாத்ராகமம் 15:6 யாமீன், அவர் வலது கரத்தை குறிப்பிடுகிற யாமீன் என்கிற ஒரு விசேஷமான வார்த்தை நம்ம பார்த்தோம். இது ஒரு கவித்துவமான வார்த்தை, பெரும்பாலும் கவிதைகளில் அல்லது பாடல்களில் மட்டுமே பயன்படுத்தப்படுகிற வார்த்தைன்னு பார்த்தோம். போன தடவை பார்த்தோம்னா அந்த யாடுன்ற ஒரு வார்த்தையெல்லாம் இருந்தது. ஆனா என்னன்னா, இந்த பாடலுக்கு மாத்திரம் அந்த வலது கரம் அல்லது வலது புறம் என்று நீங்க அந்த வந்த வரிகள் எல்லாமே நம்ம சங்கீதத்திலிருந்து கூட நிறைய வார்த்தைகளை பார்த்தது ஒரு வேளை ஞாபகம் இருக்கலாம். அப்ப அந்த வலது கரம் அவ்வளவு ஒரு விசேஷமான ஒரு சிறப்பான வார்த்தை. இங்க பாத்தீங்கன்னா, இயற்கை யாவேயின் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது. அந்த வலது கரம் இது உருவாக்கின்றதை பார்க்கிறோம். பிறகு நீங்க பாத்தீங்கன்னா, பூமி, அந்த அடுத்த வசனத்தை நீங்க பாருங்க. பூமி அவர்களை வலது கரத்தை நீட்டினீர், பூமி அவர்களை விழுங்கி போட்டது அப்படின்ற ஒரு அந்த வசனத்தோடைய 2வது பகுதி இருக்கு. இந்த பகுதி நமக்கு சில காரியங்களை நினைப்பூட்டுது. அது என்னன்னு கேட்டா, யாத்திராகமம் 7:12 நீங்க பாத்தீங்கன்னா, யாத்திராகமம் 7 கீழே போடப்பட்ட, அதாவது பார்வோனும் பார்வோன் தன் பிரதானிகளோட வந்தப்போ மோசேயும் ஆரோனும் அவர் முன்பு, ஆரோன் தன் கோலை போடுறாரு, அந்த கோல் வலு சர்ப்பமாக மாறுகிறது. ஒருவேளை உங்களுக்கு அது ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். சாதாரண தமிழ் பைபிள்ல சர்ப்பங்கிறது பாம்புன்னு நினைக்காதீங்க. நீங்க பாத்தீங்கன்னா மூல மொழியில டேனின் அப்படிங்கிற வார்த்தை ஒரு வித்தியாசமான வார்த்தை. அந்த டேனினுக்கு என்ன அடையாளம்னு கேட்டீங்கன்னா, ஒரு சீ மான்ஸ்டர், டிராகன் அல்லது பல காரியங்கள் சொல்றாங்க. நம்ம தமிழ்ல நமக்கு எல்லாரும் பரிச்சயமான வலு சர்ப்பம் அப்படின்னு ஒரு வலு சர்ப்பத்தை நம்ம இங்க சொல்லியிருக்கோம். அந்த வலு சர்ப்பம் அந்த மந்திரவாதிகள் போட்ட கோல்களை முழுங்கினதை போல அப்படின்னு சொல்றாரு. அப்போ அந்த பார்வோனின் சேனை எப்படி தண்ணிக்குள்ள விழுங்கி போச்சுன்னா, நீங்க அந்த ஆரோனுடைய கோல் எப்படி அந்த மந்திரவாதிகளின் கோல்களை முழுங்கினதோ அதை போல முழுங்கி விட்டுருச்சு அப்படின்னு பாக்குறோம். இது இன்னொரு காரியத்தை கூட நமக்கு ஒருவேளை ஞாபகப்படுத்தலாம். இது நம்ம எண்ணாமத்துல பாக்குறோம். மோசே சொல்ல தாத்தானியும் அபிராமையும் பூமி விழுங்கினதையும் நம்ம பார்க்கிறோம். என்னாகும் 16 தாத்தானியும் அபிராமையும், இந்த அழகான ஒரு ஏஐ படத்தை அவங்க எடுத்து போட்டிருக்காங்க. அவர் மோசே தன்னுடைய காரியத்தை நிரூபிக்கிறதற்கு மற்ற
மற்றவர்களைப் போல அல்லாதபடி இவர்கள் சாவு வித்தியாசமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லி முடிச்ச உடனே அந்த கலகம் பண்ணின தாத்தான் அபிராம் கூட்டத்தை பூமி சட்டென்று பிளந்து அவர்கள் பூமிக்குள்ள ஆக உள்ளே போனார்கள். இந்த படம் ரொம்ப அழகா அந்த காரியத்தை சொல்லுது. அப்போ விழுங்கி போயிற்று என்பதற்கு இப்படியாக நமக்கு யாத்திராகமத்திலேயே சில முன்னுதாரணங்கள் நமக்கு உண்டு. அப்போ அந்த விழுங்குதல் அப்படிங்கிறது என்னன்னா பூரணமாய் அழித்தல் அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு நம்ம நம்ம நடந்துன்னு பார்க்கலாம். இனி நம்ம யாத்திராமம் 15-13 வசனத்துக்குள்ளாக நம்ம போலாம். யாத்திராமம் 15-13. இந்த 13ல வந்து பாத்தீங்கன்னா இது ரொம்ப அழகான ஒரு அற்புதமான ஒரு வசனம் நம்ம சொல்லலாம். இதுல வந்து நீர் மீட்டு கொண்ட இந்த ஜனங்களை உமது கிருபையினாலே அழைத்து வந்தீர், உம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்திற்கு நேராக அவர்களை உமது பலத்தால் நடத்தினீர் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். இதுல நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு வார்த்தை என்னன்னா கிருபை அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு இல்லைங்களா? அந்த கிருபைங்கிறதுக்கு இந்த மோசேயுடைய பாடல்ல அவர்கள் பயன்படுத்தி இருக்கிற வார்த்தை அசாட் அப்படின்னு. இந்த அசாடுன்ற வார்த்தைய மூல மொழியில் இருக்கிற வார்த்தைய சொல்ல போனா ஆங்கிலத்திலும் சரி தமிழ்லையும் சரி அதன் முழுமையான அர்த்தத்தோடு மொழிபெயர்ப்பது கடினம். அசாடுன்றது வந்து உடன்படிக்கையின் அன்பு. இன்னும் சொல்ல போனா நமக்கு அதுக்கு பல உதாரணங்களை சொல்லலாம். அந்த அன்பு எப்படியான உடன்படிக்கைனா உடன்படிக்கையின் அன்பு உண்மையுள்ள தன்மையுள்ள எதிர்பார்ப்புகள் அற்ற அன்பு, இரக்கம், விசுவாசம் இவைகள் எல்லாம் இருக்கக்கூடிய அன்பு அப்படின்னு வந்து ஒரு 6-7 குணங்களை நம்ம சொல்லலாம். ஏன்னா நமக்கு பெரும்பாலும் கிருபை அப்படிங்கிற ஒரு வார்த்தைய நீங்களும் நானும் மனசுல நினைச்சிருக்கிறப்போ அது தர்ற ஒரு அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு ஒற்றை பரிமாணமா இருக்கு நம்ம பார்க்கிறோம். கார்மனிம்ஸ் இது ரொம்ப அழகா நம்ம சொல்றாங்க. ஹசாடுன்னு உடன்படிக்கையின் அன்பு, எதிர்பார்ப்புகளற்ற அன்பு அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். இந்த கிருபை இதை எப்படி நம்ம ரொம்ப அழகா புரிஞ்சுக்கலாம்னா நமக்கு ஒரு 136ஆம் சங்கீதம் வந்து நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச சங்கீதம். பல காரியங்களை சொல்லிட்டு அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளதுன்னு சொல்றாங்க இல்லையா? அவர் கிருபைன்னு பண்ற இடத்துல அந்த அசாட் என்ற வார்த்தையை நீங்க பொருத்திட்டீங்கன்னா அந்த 136ஆம் சங்கீதத்துடைய வெயிட், அந்த 136ஆம் சங்கீதத்துடைய அழகு இன்னும் அதிகமா மாறிடும். நம்ம ஒரு கிருபைன்னா நம்ம நினைச்சிட்டு இருக்கிறது ஏதோ ஒரு தயவு, ஏதோ ஒரு ஜஸ்ட் லைக் தட் அப்படின்னு நினைச்சுக்கிறோம். இல்ல ஒரு இரக்கம் அப்படின்னு, கிருபைனா இரக்கம் நினைச்சுக்கிறோம், அன்பு நினைச்சுக்கிறோம். ஆனா அப்படி இல்லை. அவருக்கு 136ஆம் சங்கீதத்தில் அந்த வரிசையா அந்த வசனங்களை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வசனத்திலையும் அவர் கிருபை என்றும் உள்ளது என்றும் உள்ளதுன்னு சொல்றது என்னன்னா ஆண்டவரின் மாறாத அன்பை அந்த 136ஆம் சங்கீதத்தில் இருக்கிற அத்தனை வசனங்களையும் நம்ம திரும்ப திரும்ப அறிக்கை எடுக்கிறோம். அதனாலதான் பல நேரங்கள்ல வந்து இந்த 136ஆம் சங்கீதத்தை வந்து அநேக முக்கியமான கட்டத்துல வாசிப்பாங்க. நீங்க பாத்தீங்கன்னா அது எத்தனை வசனம் இருக்குன்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் குறைய 26 வசனங்கள் இருக்கு. 26 வசனங்கள்ல என்ன வரும்னு கேட்டீங்கன்னா பரலோக கடைசி முதல் வசனத்தை நீங்க படிக்கணும் பாருங்க. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அதாவது அவர் அசாட் என்றும் உள்ளதுன்னு சொல்லுகிறவங்க கடைசியில 26 வசனத்துல பரலோகத்தின் தேவனை துதியுங்கள், அவர் அசாட் என்றும் உள்ளது என்று முடியுது. அப்போ அவ்வளவு அழகான ஒரு வார்த்தை. நான் எதுக்கு இந்த ஒரு வார்த்தைக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த வார்த்தை அந்த அந்த வசனத்தில் இருக்கும்போது அந்த வார்த்தையின் உண்மையான அர்த்தத்தோடு நம்ம புரிந்து கொள்ளும் போது நம்ம புரிந்து கொள்ளுதல் இன்னொரு தளத்துக்கு விரியும். இது இன்னும் கொஞ்சம் சொல்ல போனா இந்த அசாட் வருகிற இன்னும் சில வார்த்தையை கூட நம்ம பார்க்கலாம். யாத்திரையாகமம் 34:6. யாத்திரையாகமம் 34:6. இது பாருங்க, இந்த வசனத்தை பாருங்க. கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது இது வந்து உம்முடைய மகிமை எனக்கு காண்பியும் அப்படின்னு சொல்லிட்டு மோசே ஆண்டவர்கிட்ட கேட்கிறப்போ ஆண்டவர் அவனை கண்மலையின் மறைவிலே மறைச்சிட்டு அவனை முகத்தை மாயால் மூடி அவருக்கு வந்து அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது கடவுள் சொல்லுகிற ஒரு வார்த்தை பாருங்க. கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது அவர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகாதயமும் சத்தியம் உள்ள தேவன். இதுக்கு ஒரே வார்த்தை அசாடு நம்ம முடிச்சிடலாம். அப்போ அந்த அசாடுன்ற வார்த்தைக்கான ஒரு அர்த்தங்கள் பல பரிமாணங்கள் உள்ள அர்த்தத்தை நீங்க புரிஞ்சுக்கலாம். இன்னொரு வசனத்தை கூட நம்ம பார்த்தா இன்னும் புரியும் நினைக்கிறேன். ஏசாயா
54:10. இந்த வசனம் நமக்கு விசுவாசிகள் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வசனம் தான். இந்த வசனத்தை நிறைய பேர் ஒரு சோதனையில மற்ற நேரத்துல நீங்க கூடுவாங்க. அதை கூட இப்ப உங்களுக்கு போடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏசாயா 54:10. நீங்க ஞாபகம் வருதுங்களா இந்த வசனம்? மலைகள் மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ என்னன்னா, அசாட் பயன்படுத்தப்பட்ட வார்த்தை இந்த ஏசாயா 54:10 இருக்கு. இப்போ இந்த வசனத்தை படிக்கும்போது அந்த அசாட் எவ்வளவு பெரிய காரியம் பாருங்க. அதாவது என்னதான் நடந்தாலும் மலைகள் விலகுவது சாத்தியமில்லை, பர்வதங்கள் நிலை பெயர்ந்தும் ரொம்ப கடினம். ஆனா அப்படியே இயற்கைக்கு மாறாக எது நடந்தாலும் அவருடைய அசாட் நம்மை விட்டு விலகாமலும் நம்மை விட்டு நிலை பெயராமலும் இருக்கும். அப்போ அந்த அசாட்ன்ற வார்த்தைக்கான அந்த அழகு நமக்கு புரியுது இல்லையா? இன்னும் நீங்க இந்த இந்த அசாட், அதாவது இந்த பேரன்பினால் இப்ப மறுபடியும் அந்த வசனத்திற்கு போனீங்கன்னா அவர் என்ன சொல்றாரு? இதில் நம்மை வழி நடத்துகிறவராய் இருக்கிறார், உமது கிருபையினால் அழைத்து வந்தீர், வழி நடத்துகிறவராய் இருக்கிறான்னு சொல்லிட்டு மறுபடியும் யாத்திராம 10 போவோம். அந்த அசாருடைய அழகை பார்க்கறதுக்காக பல வசனங்களுக்குள்ள போனோம். இனி மறுபடியும் நீங்க அந்த யாத்திராம 13 போனீங்கன்னா, நீர் மீட்டு கொண்டு வந்த இந்த ஜனங்களை கிருபையினால் உமது அசாடினால் அழைத்து வந்தே உம்முடைய வாஸ்திரத்திற்கு நேராக உமது பலத்தினால் நடத்தினீர். அன்பானவர்களே, இப்போ ஒரு காரியத்தை கூட நம்ம பார்க்கலாம். இத்தனை நேரம் இந்த 3வது பகுதியில ஆண்டவருடைய தன்மை ஒரு பரிமாணத்திலிருந்து இன்னொரு பரிமாணத்திற்கு போகிறத பார்க்கிறோம். இதுவரை அவர் ஒரு வாரியரா, ஒரு பெரிய போர் வீரரா, அல்லது ஒரு பெரிய அவர்களை அந்த அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு கொண்டு வந்து சமுத்திரத்தை பிளந்து புதிய இடத்திற்கு, புதிய வாழ்க்கைக்கு அழைத்து வந்தாரு. அழைத்து வந்தவர் இனி என்னவாக மாறுகிறார்னா, அவர்களுடைய அன்பான மேய்ப்பனாக மாறுகிறார். அவர்களை நம்ம 23ஆம் சங்கீதம் ஒருவேளை உங்களுக்கு ஞாபகம் வரணும். இந்த இடத்துல கர்த்தரின் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்செடியேன், அவர் என்னை புல்லுள்ள இடங்களிலே மேய்த்து. அந்த வசனம் நமக்கு எல்லாருக்கும் மனப்பாடம். இதை கேட்கிறவங்க அத்தனை பேருக்கும் மனப்பாடம் நினைக்கிறேன். அப்போ வாரியராக அல்லது ஒரு பெரிய போராளியாக, ஒரு வீரனாக இருந்த கர்த்தர் இந்த வசனத்திலிருந்து இந்த பகுதியில எப்படியா மாறுறான்னு கேட்டா, ஒரு மேய்ப்பனாக மாறுகிறார். மேய்ப்பனாக மாறி நம்மை நல்வழியிலே நடத்துகிறார். நமக்கு வழி நடத்த நம்முடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கிற இன்னொரு பரிமாணத்தை நமக்கு உணர்த்துகிறார். நீங்க இந்த இடத்துல இன்னொரு காரியத்தை கூட நம்ம இதை ஆயத்தம் பண்றப்ப நமக்கு தோணுச்சு. உங்களையும் என்னையும் அநேக நேரங்கள்ல பலவிதமான இக்கட்டுகள், எப்படி எகிப்திய ஜனங்களை அடித்தனத்திலிருந்து மீட்டு கொண்டு வந்தாரோ, அல்லது பெரிய உபாதைகளிலிருந்து, பிரச்சனைகளிலிருந்து, வேதனைகளிலிருந்து, தடைகளிலிருந்து மீட்டு கொண்டு வந்தாரோ, வந்தவர் அப்படியே நம்மளை விட்டுறதில்ல, மறுபடி நம்மை நம் வாழ்க்கையிலே நீதியின் பாதைகளை நடத்துகிறார். அமர்ந்த தண்ணீரண்டையிலே நம்மை கொண்டு போகிறார். நம்முடைய வாழ்க்கையில் நாம் அவரை நம்பி இருக்கிற ஆடுகளை போல் இருக்கத்தக்கதாக அவர் நமது மேய்ப்பராயிருக்கிறார். நம்ம வாழ்க்கை நாமும் அதுதானே. இந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கும் அப்படியான ஒரு காரியத்தை நம்ம சொல்றாரு. நம்ம இனி அடுத்த வசனத்துக்கு போலாம். யாத்திராகமும் 14:15. யாத்திராமம் 14:15. நான் ஏற்கனவே சொன்னேன், இதுவரை இருந்த தொனி மாறி ஆண்டவர் இப்போது வேறு சில காரியங்களை நமக்கு காட்ட துவங்குகிறார் அப்படின்னு இந்த பாடலுக்குள்ள நமக்கு வருது. ஒருவேளை நீங்க ஞாபகம் இருக்கும்னா, நாம் முதல் பகுதியில பார்க்கிறப்போ அவர் என் யெஷுவாவாகவும் ஆனார். யெஷுவா பத்தி வந்த வார்த்தை ஞாபகம் இருக்கும். 2வது பகுதி பார்க்கிறப்போ அந்த கடல் நீர் உரையிறப்போ நம்ம ரூவா அப்பதிக்கா அப்படின்னு ஒரு அப்பக்கியான ஒரு வார்த்தையை நம்ம பார்த்தோம். பரிசுத்த ஆவியானவரின் செயல்பாட்டை நம்ம பார்த்தோம். இந்த 3வது பகுதியில நாம் கொஞ்சம் குறைய மறைமுகமாக பிதாவின் காரியங்களை நம்ம பார்க்க போறோம். ஏன்னா அவர் நம்மளை மீட்டு கொண்டார், காத்து கொண்டார், வழி நடத்தினார். இப்ப இந்த பார்க்க போற புதிய பகுதிகளில் நம்மை வேறு பரிமாணங்களுக்கு, வேறு தளங்களுக்கு நம்மை கூட்டிக் கொண்டு போகிறார் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம்.
அன்பானவர்களே, இந்த பகுதி பார்க்கிறப்ப மாத்திரம் ஒரு சில காரியங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிறது நல்லது. அதாவது என்னன்னா, இந்த வசனத்தை பார்க்கிறீங்க 14, 15, ஜனங்கள் அதை கேட்டு தத்தளிப்பார்கள், பெலிஸ்தாவின் குடிகளை திகில் பிடிக்கும், ஏதோமின் பிரபுக்கள் கலங்குவார்கள், மோவாபின் பராக்கிரமசாலிகள் நடுக்கம் பிடிக்கும், கானானின் குடிகள் யாவரும் கரைந்து போவார்கள். இப்ப பார்த்தா 4 தேச மக்களை பற்றி, அதாவது 4 கூட்ட மக்களை பற்றி சொல்லுது. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா தத்தளிப்பார்கள், திகில் பிடிக்கும், கலங்குவார்கள், நடுக்கம் பிடிக்கும்னு வினை சொற்களான வார்த்தைகளை நீங்க பாக்குறீங்க. இது கவிதைகளுக்கும் செய்யுளுக்குமே இருக்கக்கூடிய ஒரு சுதந்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இவைகள் நாளும் இன்னும் நடக்கல. ஆனா பல கவிதைகள்ல நீங்க பாத்தீங்கன்னா அது நம்ம இன்னும் கொஞ்சம் தெளிவா சொல்ல போனா, எதிர்காலத்தில் சொல்ல வேண்டிய வினை சொற்களை கடந்த காலத்தில் பயன்படுத்துகிற வினை சொற்களாக பயன்படுத்தி இருக்கிறாங்க. இதுதான் அந்த நிறைய கவிதைகள்ல நம்ம இது பார்க்கிறோம். ஒருவேளை சொல்ல போனா இது ப்ராஃபஸி அப்படின்னு கூட சொல்லுவான். ஆனா அந்த ப்ராஃபஸிங்கிறது கூட நடக்க போகும்னு நம்ம சொல்ல, ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நடக்க போவதை பற்றின விவரங்களை நடந்து விட்டதான வினை சொற்களால் சொல்லுகிறார். விளங்குதுங்களா நான் சொல்றது? இன்னும் நடக்கல. ஆனா அப்படி நடக்க போற காரியங்களை நடந்து விட்ட காரியங்களாக ஒரு பாஸ்டன்ஸுக்கான கடந்த காலத்திற்கான வினை சொற்களால் அந்த பாடல்ல இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதுக்கு தான் பாத்தீங்கன்னா தத்தெடிப்பார்கள், கலங்குவார்கள், தடுமா நீங்க பாத்தீங்கன்னா அது இன்னும் இன்னும் கலங்குவார்கள் அப்படின்னு நம்ம பல காரியங்களை நம்ம பார்க்கணும். தத்தளிப்பார்கள் பாத்தீங்கன்னா, ஏதாமின் பிரபுக்கள் கலங்குவார்கள், மோவாபின் பராக்கிரமசாலிகளை நடுங்குவார்கள், கானானின் குடிகள் கரைந்து போவார்கள், பெலிஸ்தியர் திகிலடைவார்கள். இதெல்லாம் இன்னும் நடக்கல. ஆனா நடக்க போவதை நடந்து விட்டதாக சொல்லுகிற கவிதையின் உத்தி இந்த மோசேயின் பாடலில் இருக்கிறது ரொம்ப ஆச்சரியம். இதை பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப இதா இருக்கும். அப்போ இதை ஒரு வகையில நம்ம என்ன சொல்லலாம்னு கேட்டா, இது ப்ராஃபஸி, அதாவது தீர்க்க தரிசனமான வார்த்தைகள் என்று கூட நம்ம சொல்லலாம். ஏன் அப்படி நீங்க கேட்டீங்கன்னா, அந்த நாட்களில இஸ்ரேல் ஜனங்களுக்கு கிடைச்ச இந்த பெரிய வெற்றியால, அதாவது ஒரு உலகமே எதிர்பார்த்திராத ஒரு பெரிய வெற்றியை இஸ்ரேல் ஜனங்கள் ஆயுதங்களின்றி இராணுவமின்றி பெற்றுக்கொண்ட வெற்றியை, அதுவும் உலகத்திலே சிறந்த இராணுவத்தை ஒன்றுமில்லாமல் செய்ய விட்ட வெற்றியின் செய்தி உலகம் முழுக்க பரவி இருக்கு. உலகம் இருக்கு. அதாவது எப்படி ஒரு நீர்பரப்புல கல்லு எரிஞ்சா அந்த வட்ட வட்டமா அந்த ரிப்பிள்ஸ் போகுமோ, அதே வண்ணமாக ஆண்டவர் காப்பாற்றின, ஆண்டவர் செய்த இந்த அற்புதமான செய்தி கானானை சுற்றி இருக்கிற அநேக தேசங்களுக்கு பரவி அந்த மக்கள் மேல் வந்த பாதிப்புகளை இந்த வரிகள் நமக்கு சொல்லுது அப்படிங்கிறது தெரியும். இதுல ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னு கேட்டா, அந்த நாட்களில பெலிஸ்தியர்கள், அதாவது அந்த சமயத்துல கடல் கடந்து வந்த அந்த காலகட்டத்துல பெலிஸ்தியர்கள்னு ஒரு பெரிய குடிகளை கிடையாது. பெலிஸ்தியர்கள் பின்பாக தான் வர்றாங்க. நம்ம அதையும் நம்ம பார்க்க போறோம். ஆனா என்ன சொல்றாரு ஆண்டவரு, அந்த பெலிஸ்தர்கள் உன்னுடைய சந்ததியை பார்த்து உன்னுடைய ஆண்டவர் உன் தேவனுடைய இதை கேட்டு அவர்கள் திகிலடைவார்கள். இப்போதைக்கு பெலிஸ்தியர் அந்த சுத்தி வட்டத்தில் இருந்தாங்கன்னா, சில பேர் சொல்றாங்க ஹிஸ்டாரிக்கலா அவங்க கடக்கிறப்போ அந்த பிலிஸ்டியன்ஸே கிடையாது. அது எப்படின்னா, இல்ல இல்ல இல்ல, இது அந்த அர்த்தத்துல இல்ல, இது வரப்போற காலத்திலே நடக்கிற ஒன்றை தீர்க்க தரிசனமாக அந்த வார்த்தையில் பெலிஸ்தியாங்கிறத ஹைலைட் பண்ணியிருக்கிறத பாருங்க. அப்போ அந்த காரியத்தை முன்பாகவே பாடலின் வழியாக நமக்கு இது சொல்றத பார்க்கிறோம். அப்போ இந்த நன்மைகள் எப்படி எப்படியெல்லாம் நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு நீங்க பாத்தீங்கன்னா, நம்ம பல 114ஆம் சங்கீதத்துல 7வது 114:7 பாருங்க. 114வது சங்கீதம் 7வது வசனம். நம்ம அதை பார்த்துட்டு இந்த 114:7 மாத்திரமல்ல, ஏசாயா 23:5. இந்த 2 காரியத்துல பாத்தீங்கன்னா இது புரியும். ஏசாயா, நான் அதை படிக்கிறேன். 114:7.
ரொம்ப அழகா இருக்கும் அந்த வசனம். அது இந்த ஒரு சின்ன வசனம் தான். ஆனா அது வந்து பெரும்பாலும் அதுக்குள்ளாக இந்த யாத்திராகமத்தின் அநேகம் காரியங்கள் ஒளிந்திருக்கிறத பார்க்கிறோம். 114:7 பாத்தீங்கன்னா, பூமியே நீ ஆண்டவருக்கு முன்பாகவும் யாக்கோபுடைய தேவனுக்கு முன்பாகவும் அதிரு அப்படின்னு சொல்ற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். அப்ப என்னன்னா, அவருடைய செய்கைகள் பூமியை சுற்றி வந்த இருக்கிற அநேக மக்களுக்கு முன்பாக அது அப்படியே அதிர வைக்கிற காரியம். அதே மாதிரி 23:5 பாருங்க. ஏசாயா 23:5. நான் அந்த வசனத்தை இது ஸ்கிரீன்ல போட்டாங்க. எகிப்தின் செய்தி கேட்கப்பட்டதினால் நோய் உண்டானது போல தீருவின் செய்தியும் கேட்கப்படுவதனால் நோய் உண்டாகும். இது தீரு தீர்க்க தரிசனம் பத்தி தனியா வருது, அது இருக்கட்டும். ஆனா அதை எதற்கு ஒப்பிடுறாங்கன்னு கேட்டா, எகிப்தின் செய்தி கேட்கப்பட்டதினால ஒரு பய நோய் சுற்றி இருக்கிறவர்களை பற்றினதே போல இந்த தீர்வின் செய்தி வரும்னு சொல்ற காரியத்தை வந்து ஏசாயா 23:5 சொல்றாரு. சரி, இனி நம்ம அந்த வசனத்துல வருகிற 3 கூட்டம் மக்களை பற்றி நம்ம பார்க்கலாம். அவங்க யாருன்னு கேட்டா, ஒண்ணு வந்து ஏதோமியர்கள், 2வது மோவாபிய குடிகள், 3வது வந்து கானானிய குடிகள். அப்போ இவங்க 3 பேரும் இப்படிதான் வருவாங்க அப்படிங்கிறதுக்கு முன்பாக நமக்கு தகவல் இருக்குன்னு கேட்டா, இப்ப நீங்க ஸ்கிரீன்ல போட்டதை பார்த்தீங்க. ஆதியாகமம் 27:29. ஆதியாகமம் 27:29. ஈசாக்கு யாக்கோபை ஆசீர்வதிக்கும் போது, நல்லா ஞாபகத்துல வச்சுங்க, யாக்கோபை ஆசீர்வதிக்கும் போது 27-29 வசனத்தை பாக்குறீங்க. ஜனங்கள், எந்த ஜனங்கள்? எல்லா ஜனங்களும் உன்னை சேவிக்கவும் ஜாதிகள் உன்னை வணங்கவும் கடவர்கள். அன்பானவர்களே, நம்ம ஆதியாகமத்தை பத்தி நீங்க எபிசோட் எடுக்கிறப்பவே ஒரு காரியத்தை சொன்னோம். தமிழ் பதிப்புல ஜாதிகள்னு வந்திருக்கிற பல காரியங்கள் நீங்க ஆங்கில பதிப்புல பாத்தீங்கன்னா தேசங்கள் அப்படின்னு இருக்கும். அதனால நீங்க அதை நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கணும். அப்ப அதுபடி பார்த்தா, ஜனங்கள் உன்னை சேவிக்கவும் தேசங்கள் உன்னை வணங்கவும் கடவார்கள், உன் சகோதரருக்கு எஜமானாய் இருப்பாய் அப்படின்னு சொல்லி அந்த ஆசீர்வாதம் தொடர்ந்து பார்க்கிறோம். அப்போ முதல் வாத்தியமத்தில் கவனிங்க, தேசங்கள். நீங்க ஆசீர்வதிக்கிற படத்தை வந்து நீ ஏன் இதுல பாக்குறீங்க? யாக்கோபுக்கு ஏசா மாதிரி வேஷம் போட்டுட்டு வந்து பண்றப்போ ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற முதல் வாது தேசங்கள் உன்னை வணங்க கடுவார்கள். இன்னொரு காரியத்தை கூட பார்க்கலாம். ஆதியாகமம் 17:16 சாராளுக்கு கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதத்தை நம்ம பார்க்கிறோம். இதுலயும் வந்து நீங்க வந்து தமிழ்ல இருக்கிறதையும் ஆங்கிலத்திலும் பார்க்கறது ரொம்ப நல்லது. ஆதியாகமம் 17:16 உங்க ஸ்கிரீன்ல உங்களுக்கு போடுவாங்க. ஆதியாகமம் 17:16 பாத்தீங்கன்னா, நான் அவளை யாரை? சாராவை ஆசீர்வதித்து அவளாலே ஒரு குமாரனை தருவேன். அவள் ஜாதிகளுக்குன்னு தமிழ்ல இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜாதிகளை வந்து தேசங்கள்னு பாத்தீங்க. இங்கிலீஷ் பதிப்பை கூட உங்களுக்கு போடுவாங்கன்னு நினைக்கிறேன். நீங்க பாத்தீங்கன்னா அது கொஞ்சம் பெருசு பண்ணுங்க. ஐ வில் பிளஸ் ஷால் பி மதர் ஆஃப் நேஷன்ஸ். மதர் ஆஃப் நேஷன்ஸ், தேசங்களுக்கு தாயாக மாற்றுவாள். கிங்ஸ் ஆஃப் த, அவளிடத்திலிருந்து அநேக ராஜாக்கள் கிளம்பி வருவார்கள்னு. அப்போ இந்த நடக்க போற காரியம் ஆதியாகமத்திலேயே சொல்லப்பட்ட ஒரு காரியம். அதனாலதான் ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதை நிறைவேற்ற வல்ல உடன்படிக்கையின் தேவனாக இருக்கிறார். உடன்படிக்கையின் தேவனாக இருக்கிறாருங்கிறதுக்கு வந்து இந்த வசனங்கள் முன்பாகவே சொல்லி இருக்கு. இது என்ன? ஆதியாகமத்துல ஒண்ணு வந்து சாராவுக்கு சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம், இன்னொன்னு வந்து யாருக்கு சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம்னா ஈசாக்கு யாக்கோபை ஆசீர்வதிக்கும் போது சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம். அப்போ இந்த பின்னணியத்தோட நம்ம இந்த காரியங்களை பார்ப்போம். இப்போ ஏதோமியரின் பிரபுக்கள் அப்படின்னு நீங்க பார்த்தா, ஏதோம்ங்கிறது யாருன்னு நமக்கு தெரியும். ஏசா குடியிருந்த இடம். ஏசா சேயீர் மலையில போய் குடியிருந்தான். அந்த குடியிருந்த இடத்திற்கு அவனுக்கு அவனுடைய சந்ததிக்கு ஏதோமியர்கள் என்று பெயர்னு நீங்க ஆதியாகமம் 36வது அதிகாரத்துல பாத்தீங்க. 36 நினைக்கிறேன். 31 போட்டிருக்கீங்களா? 31ல அந்த ஏதோமிய பிரபுக்கள் பத்தி நிறைய காரியங்கள் இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க அந்த ஒரு அதிகாரம் முழுக்க
உங்களுக்கு வந்து ஏசா பற்றி தான் அவனுடைய கூட்டத்துல வந்த பலவிதமான பிரபுக்கள் பத்தி தான் இருக்கும். 36ஆம் அதிகாரம், 31 36ஆம் அதிகாரம். அந்த 31ஆம் அதிகாரத்தை வந்து பல பேர் வந்து ஸ்கிப் பண்ணிடுவாங்க. ஏன்னா அதுல உண்மை இல்ல. ஒரு ஒரு தீவிரமா அழகா ஒரு நிகழ்ச்சி போயிட்டே இருக்கும். திடீர்னு ஏதோமியரின் தகப்பனாகிய ஏசாவின் வம்ச வரலாறுன்னு சொல்லி இந்த 36வது அதிகாரம் ஆரம்பிக்கும். அப்ப பார்த்தா திடீர்னு அதுக்கு முன்பாக யாக்கோபை பற்றி சொல்லி கொண்டிருந்த இடத்துல ஒரு பிரேக் வந்து 36 அதிகாரம் இருக்கும். 36 அதிகாரத்துல ஏதோம்ல ஏசாவுடைய சந்ததி எப்படியாக வளர்ந்து பெருகி முதல்ல ராஜா அங்கதான் வராங்க. அது அந்த உள்ளுக்குள்ள நீங்க போய் பாத்தீங்கன்னா நிறைய சுவாரஸ்யங்கள் உங்களுக்கு காத்திருக்கு. முக்கியமா பாத்தீங்கன்னா அதுல ஏகப்பட்ட பிரபுக்கள்னு வருவாங்க. அந்த பிரபுக்களை இங்க நீங்க ஞாபகம் வச்சுக்கிறது நல்லது. இது என்னன்னு கேட்டா ஏதோமின் பிரபுக்கள் கலங்குவார்கள். ஏதோமின் பிரபுக்கள் கலங்குவார்கள். ஏன்? தன்னுடைய தம்பியினுடைய சந்ததியாரின் டாமினன்ஸ், அவர்களுடைய வெற்றிக்காரத்தை பார்க்கும்போது அவர்கள் பயந்திருப்பாங்க. ஐயோ, கடவுளோட கிருபை இவர்களுக்கு இருக்கிறது நிமித்தம் இப்படியெல்லாம் நடக்குதா அப்படின்னு சொல்லி அவர்கள் பயந்து கலங்குவார்கள். அப்போ ஏதோமின் பிரபுக்கள் கலங்குவதற்கு நம்ம காரணம் புரியுதா? இப்ப கூடவே இன்னொரு ஆளு பார்க்கலாம். மோவாபிய குடிகள் நீங்க என்ன பண்றாங்க? மோவாபின் பராக்கிரமசாலிகளை நடுக்கம் பிடிக்கும். நீங்க பாருங்க, மோவாபின் ஹைலைட் பண்ணிருக்காங்க. மோவாபின் பராக்கிரமசாலிகளை நடுக்கம் பிடிக்கும். இந்த மோவாப் யாருன்னு பாத்தீங்கன்னா இவங்க லோத்துடைய சந்ததியார்கள். இந்த லோத்தோட சந்ததியார்கள் அங்க கானான்ல கீழே இருக்கிற சாக்கடலின் கிழக்கு பகுதியில இருந்தவங்க. இஸ்ரேல் ஜனங்களுடன் அவர்களுக்கு நேரடியான மோதல் அதிகம் இல்லைன்னாலும் அவர்கள் மேல் வெறுப்பும் அவர்கள் மேல் கசப்பும் கொண்டவர்களாக இந்த மோவாபிய குடிகள் இருந்தாங்க. இதற்கு ரொம்ப பிரமாதமான ஒரு உதாரணத்தை நம்ம பாத்தீங்கன்னா என்னாகமம் 22-24 மோவாபிய ராஜா பாலாக் வந்து என்ன பண்றான்? தீர்க்கதரிசி பிலேயாமுக்கு பணத்தை கொடுத்து அவர்களை சபிக்க சொல்கிறான். நீங்க அந்த படத்தை ஏற்கனவே பார்த்திருப்பீங்க. இங்க படத்துல இந்த ஸ்கிரீன்ல கூட பாருங்க. மோவாபிய ராஜா ஒரு மலைப்பகுதியில இருந்து கீழே இஸ்ரேல் பாளையம் இருக்கு. பக்கத்துல பிலேயாம கூட்டிட்டு இந்த ஜனங்களை நீ சபித்து விடு, இந்த ஜனங்களை சபித்து விடுன்னு சொல்ற சம்பவம் ஒருவேளை உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியாக இவர்கள் மேல் ஒரு பெரிய ஒரு வெறுப்பும் கசப்பும் கொண்ட மோவாபிய ஜனங்கள். அவர்களுக்கு என்ன நடக்குமா? நடுக்கம் பிடிக்கும், பயந்து போவார்கள். எதற்கு? ஏற்கனவே ஆண்டவர் எப்படி அவர்களை வெற்றியாக அவர்களை வந்து கடல் வழியா கொண்டு வந்து பெரிய உலகத்திலே ஆக சிறந்த எகிப்திய சேனையை தோற்கடிச்சு அவங்க வர்றதை பார்த்தா ஏதோமிய பிரபுக்கள் கலங்கி போவாங்க. மோவாபுடைய பராக்கிரமசாலிகள். இதுல என்னன்னு கேட்டா ஒரு வகையில ரொம்ப ஒரு முரண்ட்டு இல்ல, உங்க பலசாலிகளே நடுங்குவாங்கப்பா அப்படின்னு சொல்ற மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டா இன்னும் சுவாரஸ்யமா இருக்கும். மோவாபில பராக்கிரமசாலிகள் இருக்காங்க, பெரிய ஆட்கள் இருக்காங்க. ஆனா இன்னும் போர் பயிற்சி சரியாக கூட இல்லாத இஸ்ரேல் ஜனங்களுக்கு பார்த்து அவர்கள் பயந்து போவார்கள். மூணாவது பாத்தீங்கன்னா கானானின் குடிகள் யாவரும் கரைந்து போவார்கள். கானான்ல இவங்க போறதுக்கு முன்னாடியே அந்த கானானை சுற்றி எரிகோவில் இருக்கிற அந்த ராஜாக்கள் பத்தி எமோரியர்கள், எபூஷியர்கள் அப்படின்னு பல ஜாதி கூட்டங்கள் இருந்தாங்க. அவர்கள் கரைந்து போவார்கள். இதற்கு நம்ம பெஸ்ட் உதாரணம் கேட்டீங்கன்னா யோசுவா 2 8, 9, 10 வசனத்தை பார்த்தீங்கன்னா ராகாபின் வார்த்தைகள்ல அவர்களுடைய கலக்கமும் பயமும் நமக்கு புரிய ஆரம்பிக்கும். நீங்க அந்த ராகாப் சொன்ன அந்த வார்த்தையை நீங்க பாத்தீங்கன்னா இருக்கும், எங்கள் இருதயம் கரைந்து போயிற்று. அந்த வசனத்துக்கு கூட இப்ப உங்களுக்கு ஸ்கிரீன்ல போடுவாங்க. இது வந்து ராகாப், அந்த படம் அழகான படம். ராகாப் வந்து இந்த 2 உளவாளிகள் கூட்ட பேசுற படத்தை தான் பார்த்தீங்க. அது மாத்திட்டாங்க. இந்த படம் தான் அது. அப்ப சொல்றாங்க, அந்த கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை அது போடுங்கப்பா. கர்த்தர் உங்களுக்கு, நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை வற்றி போக பண்ணினதையும் நீங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் சங்காரம் பண்ண எமோரியரின் 2 ராஜாக்களையும் சீகோனுக்கும் ஓகுக்கும் செய்ததை கேள்விப்பட்டோம் அப்படின்னு சொல்றப்போ
அந்த அவர்களுடைய பயங்கள் வந்து ஒருவேளை இதுக்கு அப்புறம் தான் நடக்க போகுது. ஏன்னு கேட்டா அந்த ராகாப் சொல்றது இவங்க அந்த சொல்ல போனா 40 வருடங்களுக்கு பிறகு நடக்கிற ஒரு காரியம் இந்த மோசேயின் பாடலிலே முன்பாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதுதான் இந்த பாடலுக்கான ஒரு விசேஷம். நம்ம ஏன் 3 வாரமா இந்த பாடலுக்குள்ளேயே ஆராய்ந்து கொண்டிருக்கிறோம்னா, அப்படியான அற்புதமான செய்திகள், தீர்க்க தரிசனங்கள், ஆழமான அர்த்தங்கள், கர்த்தரின் செயல்பாடுகள் ரொம்ப அழகா விவரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறதுனால தான் இந்த 3வது வாரமா இந்த மோசேயின், அதாவது சொல்லப்போனா 19 வசனத்தை நம்ம கிட்டத்தட்ட ஒரு 2 1/2 அல்லது 3 மணி நேரமாக நாம் ஆய்ந்து அவரை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறோம், அல்லது ஒரு மகிமையை நம்ம பார்த்திருக்கிறோம். இங்க பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும். எங்களுக்கு திகில் பிடித்திருக்கிறது, உங்களை குறித்து தேசத்து குடிகள் எல்லாரும் சோர்ந்து போனார்கள் என்று அறிவேன். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா கானானின் குடிகள் யாவரும் கரைந்து போவார்கள் அப்படின்னு நம்ம சொல்றதை நம்ம பார்க்கிறோம். அப்ப இன்னொரு காரியம் என்னன்னா, இவ்வளவு அழகா அடுத்த வசனத்தை நீங்க பாருங்க. அதாவது பலரும் பிடிக்கும் அந்த வசனத்திலே, நீர் மீட்டு கொண்ட ஜனங்கள் கடந்து போகும் வரைக்கும் என்ன நடக்கும்? அவர்கள் உம்முடைய புயத்தின் மகத்துவத்தினால் கல்லை போல அசைவற்று போவார்கள். எவ்வளவு அழகான ஒரு ஓமை ஆண்டவர் சொல்றார் பாருங்க. அவர்கள் கடந்து போற வரைக்கும் நீங்க எல்லாரும், சுற்றி இருக்கிற மக்கள் எல்லாரும், நீங்க ஒன்னும் பண்ண முடியாது, நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. அடுத்த வசனத்தை பாருங்க. கரைந்து போவார்கள். அடுத்தது 16வது வசனம். கடந்து போகும் மட்டும், நீர் மீட்ட ஜனங்கள் கடந்து போகும் வரைக்கும். மறுபடி வலியுறுத்துறத பாக்குறோம் பாருங்க. பயமும் உமது ஜனங்கள் கடந்து போகும் வரைக்கும், நீர் மீட்டு கொண்ட ஜனம் கடந்து போகும் வரைக்கும் அவர்கள் யாவரும் உம்முடைய புயத்தின் மகத்துவத்தினால் கல்லை போல அசைவற்றிருப்பார்கள். கல்லை போல அசைவற்றிருப்பார்கள். உம்முடைய புயத்தின் வல்லமையை, உம்முடைய புயத்தின் மகிமையை, ஆண்டவர் எவ்வளவு அற்புதமா அவர்களை நடத்துறார் அப்படின்னு பாரு. அந்த வசனத்தை பாருங்க, அழகா இருக்குது. உமது புயத்தின் மகத்துவத்தினால் கல்லை போல அசைவற்றிருப்பார்கள். அப்படின்னா அவங்க அப்படியே பேதலிச்சு போயிருப்பாங்க. ஒண்ணும் பண்ண முடியாது. கல் எப்படி ஒண்ணுமே இல்லாம எந்த விதமான செயல்பாடும் இல்லாம இருக்குதோ அதை போல இருப்பார்கள் அப்படின்னு சொல்ற காரியத்தை பார்க்கிறோம். இப்போ நம்ம இன்னொரு பாருங்க, கடக்கும் போது இவர்கள் அசைவற்று இருப்பார்கள் நம்ம பார்க்கிறோம். பார்க்கிறப்ப நீ அடுத்த வசனத்தை நம்ம பார்ப்போம். யாத்திராகமம் 15, 17, 18. யாத்திராகமம் 15, 17, 18. 15, 17, 18. நம்ம 16 நம்ம பார்த்துட்டோம். நீர் அவர்களை கொண்டு போய் தேவரீர் வாசம் பண்ணுகிறதற்கு நியமித்த ஸ்தானமாகிய உம்முடைய சுதந்திரத்தின் பர்வதத்திலும் ஆண்டவராகிய தேவரீருடைய கரங்கள் ஸ்தாபித்த பரிசுத்த ஸ்தலத்திலும் அவர்களை நாட்டுவீர். கர்த்தர் சதா காலங்களிலும் என்றென்றைக்கும் ராஜரிகம் பண்ணுவார். அன்பானவர்களே, நம்ம ஆண்டவர் அவர்களை ஒரு வீரராக, வாரியராக மீட்டு கொண்டு வந்து போன வசனத்திலே மேய்ப்பராக மாறி அவர்களை போஷித்து பராமரித்து வேறு ஒரு இடத்திற்கு கொண்டு போகிறான்னு பார்க்கிறோம். அது இறுதியில் கொண்டு போகிற இடம் என்ன, எந்த இடம் நீங்க பாத்தீங்கன்னா, நீர் தேவரீர் வாசம் பண்ணுவதற்கு நியமித்த ஸ்தனமாகிய உம்முடைய சுதந்திரத்தின் பர்வதம். இது ஒரு பெரியது. அப்போ நீங்க இதை எங்க நீங்க பார்க்கலான்னு கேட்டீங்கன்னா, 1 ராஜாக்கள் 11:36 பாருங்களேன். 1 ராஜாக்கள், என் நாமம் பாருங்க, என் நாமம் விளங்கும்படி நான் தெரிந்து கொண்ட நகரமாகிய எருசலேமிலே, அது ஹைலைட் பண்ணியிருக்காங்க, அது கவனிங்க. என் சமூகத்தில் என் தாசனாய தாவீதுக்கு என்னாலும் ஒரு விளக்கு இருக்கு. அது பார்க்கலாம். இப்ப நம்ம பார்க்க வேண்டிய காரியம் என்னன்னா, நான் தெரிந்து கொண்ட நகரமாகிய எருசலேமிலே. இதுடைய இங்கிலீஷ் வெர்ஷன் பாத்தீங்கன்னா, என் நாமம் தரிப்பிக்கப்பட்டன்னு ஒரு அர்த்தம் இருக்கும். இன்ட்ரெஸ்ட் டேவிட் மைசன், the city which I have chosen me to put my name. அன்பானவர்களே, தமிழ்ல தெளிவா இல்ல, ஆங்கிலத்துல ஒரு வார்த்தையை பாருங்க. the city which I have chosen me to put my name there. இந்த வார்த்தை ஒரு ஆச்சரியமான வார்த்தையா இருக்குல்ல. என் பெயரை தரிப்பிக்க பண்ணுவேன்.
அப்ப என் பெயரை தரிப்பிக்க பண்ணுவேன்னா இது என்ன ஒரு ஆச்சரியம்னு கேட்டீங்கன்னா, இது வெறும் ஒரு வார்த்தை அலங்கார சொல் மாத்திரம் இல்ல, உண்மையிலேயே இருக்கிற ஒரு இடம். நம்ம அதற்கான காரியத்தை பார்க்கிறோம். இந்த எருசலேம் பட்டணத்தின் மேல் நீங்க வானத்திலிருந்து பார்க்கிறப்போ, எபிரேய மொழி எழுத்துக்கள்ல 22வது எழுத்தான ஷின் என்ற ஒரு வடிவம் இருக்கும். அந்த ஷின் அதை இப்ப ஸ்கிரீன்ல போட்டாங்க. அந்த ஷின் அந்த வார்த்தையை பாருங்க. நீங்க தெரியுதா உங்களுக்கு அந்த ஷின் என்ற வார்த்தை? இது தேவனுடைய காரியங்களை குறிக்கிற ஒரு வார்த்தை. இதை நல்லா ஞாபகத்தில் வச்சுங்க. அந்த ஷின் எழுத்தை கொஞ்சம் இன்னொரு டைம் போடுங்க. அந்த ஷின் எழுத்து தெரியணும் உங்களுக்கு நல்லா தெளிவா. அந்த ஷின் எழுத்தை பாருங்க. இந்த எழுத்து எருசலேம் மேல் இருப்பதை இப்போது நீங்க பார்க்க போறீங்க. இதை பற்றி நிறைய காரியங்களை நீங்க பார்க்கலாம். நீங்க அந்த ஏரியல் மேப் அந்த படத்தை பாருங்க. இது ரீசெண்டா எடுத்தது. இந்த சேட்டலைட் பிக்சர்ல நீங்க பார்க்கிறப்போ அந்த ஷின் என்ற எழுத்து இந்த சியோன் மலை மேல் இருக்கிறதை பார்க்கிறோம். இது வரைஞ்சது இல்ல, இது சேட்டலைட் பிக்சர். நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஷின் என்ற எழுத்து பார்க்கலாம். இன்னும் 2 படங்களை கூட நீங்க பார்க்கலாம். வேற 2 படத்தில் இதுல நீங்க பாத்தீங்கன்னா இது அந்த மேல இருந்து எடுத்துப்பட்ட, ஒருவேளை கூகுள்ல இருந்து நினைக்கிறேன், கூகுள்ல இருந்து எடுத்துப்பட்ட ஒரு படம். அது 2வது கட்டத்துல பாத்தீங்கன்னா அதை போடுங்க, திரும்ப அதையே போடுங்க. அந்த ஷின் என்ற எழுத்து இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அது போடுங்க, அந்த படத்தை போடுங்க. பார்த்தா அந்த ஷின் என்ற எழுத்து இருக்கிறத பார்க்கிறோம். இது இந்த இஸ்ரேல் படத்தோடைய படம். இந்த சைடு எப்ராஹிம் அந்த சந்ததியின் வருது. அந்த குறிப்பிட்ட பகுதி, அதாவது சீயோன் மலை, எருசலேம், அந்த 3 மலைகள் இருக்கிற இடம். அந்த இடத்துல நீங்க அந்த ஷின் என்ற எழுத்து, அதாவது ஆண்டவரை குறிக்கிற 22வது எபிரேய எழுத்தின் மாதிரியில் இருக்கிறத பார்க்கிறோம். இன்னும் 2 படத்தை கூட நீங்க அந்த ஷின்ன்றத ஒரு டாப் ஏரியல் வியூல ஒரு மேப் நீங்க பார்ப்பீங்க. முதல்ல 2 எடுத்ததை போடுங்க சாம். இன்னும் முன்னாடி எடுத்திருப்பீங்க அந்த இன்னொரு படம், இந்த ஷின்னுக்கு வந்த ஒரு படத்தை பார்க்கலாம். அந்த இடத்துல அப்ப என்னன்னா, ஆண்டவர் தெளிவா சொல்றாரு, உங்களை நான் எங்க கொண்டு போவேன்? சியோன் மலைக்கு கொண்டு போவேன். கானான் தேசத்திற்கு கொண்டு போறது மாத்திரம் இல்ல, சியோன் தேசத்திற்கு உங்களை கொண்டு போவேன். அந்த சியோன் தேசத்திலே, இந்த சியோன் தேசம் எப்படின்னு கேட்டா, கர்த்தர் தனக்கென்று சுதந்திரமாக தெரிந்து கொண்ட இடம். அதுதான் இதுல ரொம்ப முக்கியம். அவருடைய இன்ஹெரிட்டன்ஸ் பார்க்கிறோம். இங்க ஆங்கில வார்த்தையில இன்னும் அழகா இருக்கும். அவருடைய இன்ஹெரிட்டன்ஸ், தேவன் தனக்கென்று தெரிந்து கொண்ட அந்த மலையிலே உங்களை கூட்டிக் கொண்டு போவேன். அந்த கூட்டிக் கொண்டு போகிற காரியம் ஒரு சாதாரணமான காரியம் கிடையாது. அது பல அடங்கு. நீங்க அந்த ஸ்கிரீன்ல பாருங்க. நீங்க இன்னொரு படத்தை கூட, நம்ம எடுத்த படத்தை பாடுறீங்க. The name of God appears in the topography of Jerusalem. நீங்க அந்த படத்தை மேல வானத்திலிருந்து எடுத்து பாக்குறீங்க. அதுல ஒவ்வொன்றும் அந்த இன்னொன்று பள்ளத்தாக்கு, இந்த பள்ளத்தாக்குன்னு ஒரு 2-3 பள்ளத்தாக்கு இருக்கும். அந்த பள்ளத்தாக்கை மேலிருந்து பார்க்கிறப்போ அந்த ஷின் என்ற எழுத்து இருக்கிறதை பார்க்கலாம். இது பல வெப்சைட்ல எடுத்து போட்டிருக்காங்க. நேம் ஆஃப் காட் அப்பியர்ஸ் இன் ஜெருசலேம். இன்னொரு படங்கள் கூட உங்களுக்கு காமிப்பாங்க. இது தொடர்பா இன்னும் 2 படங்கள். அப்போ ஆண்டவர் தெளிவா சொல்ற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இந்த பாடலோட முதல் பகுதியில, நாம் உமக்கு ஒரு கூடாரத்தை, வாசஸ்தலத்தை வாசம் பண்ணுவேன்னு மோசே தன்னுடைய விருப்பத்தை தெரிவிச்சதை பார்க்கிறோம். ஏன் அவர் விருப்பத்தை தெரிவிச்சான்னா, பயண நேரத்தில் அவனுடைய நம்ம எகிப்திய பார்வோன்கள் எங்கெங்கெல்லாம் போர் வீரர்கள் போவார்களோ அந்த இடத்துல பாளையம் இருக்கிறப்போ அவர்களோட தங்கி இருக்கிற ஒரு கூடாரத்தை வைப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு கூடாரத்தை வைப்பேன்னு மோசே சொல்றாரு. அதுதான் பின்னாடி அதே அளவுகளோடு அதே மாதிரியை போல ஆண்டவர் ஆசரிப்பு கூடாரத்தை மோசே கொடுத்தாருன்னெல்லாம் நம்ம முதல் பகுதியில பார்த்தோம். இப்போ அது அந்த பயணத்தில் மாத்திரம் இல்ல, அது கானான் தேசத்திற்கு வரும் வரை ஆசாரிப்பு கூடாரத்திலே அவர்களுக்கு கூட ஆண்டவர் இருந்தார். அதற்கு பிறகு இப்ப இந்த வசனத்துல பாத்தீங்கன்னா, நிரந்தரமாக ஒருவேளை எருசலேம் தேவாலயம் கட்டப்படுகிறதையும் இது உள்ளடக்கி இருக்கிறது நம்ம சொல்லலாம். முதல் தேவாலயம், 2ஆம் தேவாலயம், இப்ப 3ஆவது தேவாலயத்தை கட்டிட்டு இருக்காங்கிறது, கட்ட முயற்சிகள் நடந்து கொண்டு இருக்க ஆரம்பிச்சிட்டாங்கிறதெல்லாம் செய்தி. ஆனா என்னன்னா, நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னன்னா, தேவன் தனக்கென்று தெரிந்து கொண்ட இடம். அந்த இந்த படத்தை தான் நான் சொன்னேன். நீங்க பாத்தீங்கன்னா இது ஒரு மேப் டிராயிங். இதுல அந்த 3 எழுத்துக்கள் நீங்க பாத்தீங்கன்னா, அந்த ஷின்னுடைய 3 எழுத்துக்கள் இருக்க மாதிரியே உங்களுக்கு தெரியும். அந்த ஆண்டவருடைய செயல்பாடுகள், ஆண்டவருடைய வார்த்தைகளை நம்ம ஆராய்ஞ்சு பார்க்கிறப்போ அதை இப்படி
நவீன விஞ்ஞான உதவியோடு படங்களாக பார்க்கிறப்போ நிச்சயமா உங்களுக்கெல்லாம் ஒரு சிலிர்ப்பா இருக்கும்னு நான் நம்புறேன். எனக்கு அப்படி இருந்தது. ஆண்டவர் ஏதோ ஒரு வணங்குற சாதாரணமா நினைக்கிற ஒருத்தர் கிடையாது. அவர் நான் ஒரு வசனம், ரொம்ப அழகான வசனம் இருக்கு. நாம் நினைப்பதற்கும் யோசிப்பதற்கும் அதிகமாய் கிரியை செய்ய வல்லமையுள்ள கர்த்தர். நாம் நினைக்கிறதற்கும் யோசிக்கிறதற்கும் நம்ம இதெல்லாம் யோசிக்க கூட முடியாது. ஒருவேளை அந்த ஷின் என்ற எழுத்து அங்க இருக்குன்னு தெரியாது. ஒரு நாள் தற்செயலா அந்த ரிசர்ச்குள்ள போயிட்டு இருக்கிறப்ப இதை பார்த்தப்போ ஒருத்தர் ரொம்ப அழகா ஒருத்தர் பேசினார். அவர் பேர் மறந்து போச்சு எனக்கு. ஆனா அந்த படத்தை காமிச்சு அந்த மலையிலிருந்து அவர் அந்த பள்ளத்தாக்கு எல்லாம் அந்த ஏரியல் வியூல காமிக்கிறப்போ உண்மையா பிரமிப்பா போச்சு. ஆண்டவரே, உங்களோட காரியங்கள் எங்க புத்திக்கு எட்டாதது சுவாமி. எவ்வளவு அற்புதமா, ஏதோ ஒரு கதையில வரவில்லை. இவர் இன்றைய வாழ்க்கையில, இந்த நவீன நாட்கள்ல நம் கண்கள் திறக்கப்படத்தக்கதாக, நம்முடைய புத்தி தெளியத்தக்கதாக தன்னுடைய மகத்துவத்தையும் மாட்சிமையும் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிற கர்த்தர், தம்முடைய உன்னதமான மகிமையை வெளிப்படுத்துகிற கர்த்தனை புரிஞ்சது. ஏதோ ஒரு கதை கேட்டு புராணத்தை கேட்டு போவதல்ல, எல்லாவற்றுக்குமான நிரூபணங்களோடு தேவன் தம்முடைய மகிமை வெளிப்படுத்தி இருக்கிறார். என்ன பெரிய ஆச்சரியம்னா, இவ்வளோ பெரிய இன்றைய காரியங்களை நம்ம எதிலிருந்து நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கோம் பாத்தீங்கன்னா, மோசேயின் முதல் பாடலிலிருந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். அதுதான் இங்க ரொம்ப சுவாரஸ்யம். அதுதான் இங்க ஒரு பெரிய ஆச்சரியம். வேதாகமத்தின் முதல் பாடல் ஆதியாகமம் எப்போ பிசி 1446 1446ல 40லிருந்து 46ன்னு பல வருஷங்கள் சொல்றாங்க. அப்போ கிமுக்கு முன்னாடியே 1500 வருஷங்களுக்கு முன்னாடியே இன்றைக்கு இருக்கிற பல காரியங்களை ஆண்டவர் மோசேக்கு பாடலின் மூலமாக வெளிப்படுத்தி இருக்கிற அழகை பார்க்கிறோம். அப்போ ஆண்டவர் என்ன பண்றாரு? சியோன் மலையிலிருந்து சீனாய் மலையிலிருந்து சியோன் மலைக்கு அவர்களை நடத்த போவதை சொல்லாமல் சொல்கிறார். என்ன அழகா மேட்ச் ஆகுது பாருங்க. சீனாய் மலைக்கு தான் இவங்க இன்னும் போகல, இனிமேல் தான் போக போறாங்க. சீனாய் மலையில போய் அவர்கள் பல கட்டளைகளை பெற்றுக்கொள்ள போறாங்க. தாங்க எப்படி வாழ வேண்டும் என்கிற நியாயப்பிரமாணத்தை, ஆண்டவர் கொடுத்த நியாயப்பிரமாணத்தை கற்றுக்கொள்ள போறாங்க. ஆண்டவருடைய ஆசரிப்பு கூடாரம் அவங்க கூடயே வரப்போகுது. வரப்போய் அவங்க கானானுக்கு போக போறாங்க. ஆனால் எதிர்காலத்தில் அங்கிருந்து சியோன் மலைக்கு அவர் நிரந்தரமாய் தங்குகிற சியோன் மலைக்கு மக்களை கூட்டி போகிறவராய் இருக்கிறார். எவ்வளவு அற்புதமான ஆண்டவர், எவ்வளவு ஆச்சரியமான ஆண்டவர் பாருங்க. இன்னும் கொஞ்சம் சொல்ல போனா கடைசி ஒரு வரியை பார்க்கலாம். 18வது வசனத்துல இன்னொரு அற்புதம் இருக்கிறது. அவர் ராஜரீகம் பண்ணுகிறார். இன்னும் கூட அந்த வாசஸ்தலத்தில் இப்போ மக்கான் அப்படின்னு சொல்லிட்டு புனிதமான இடங்களுக்கு பயன்படுத்தப்படுகிற வார்த்தை வேதாந்தத்துல ஒரு 17 முறை வருது. அதுல வர்ற ஒரு முறை 20 தான் மக்கான் அப்படின்னு. அதாவது அந்த இடம், அவர் சுதந்திரமாக தெரிந்து கொண்ட அந்த இடம் மக்கான், அதாவது புனிதமான இடம், அவர் தெரிந்தெடுத்த இடம். அங்கிருந்து அவர் என்ன பண்ணுவாரு? இந்த இஸ்ரேல் ஜனங்கள் காரியத்துல மாத்திரம் இல்ல, ஒரு வகையில சொல்ல போனா இந்த ஹைலைட் பண்ணியிருக்கிற வார்த்தை பண்ணுங்க, என்றென்றைக்கும் ராஜரீகம் பண்ணுவார், எப்போதும் ராஜாவாக இருப்பார். கிட்டத்தட்ட வெளிப்படுத்தின விசேஷத்துக்கே போயிட்டார் அவர். இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இல்லையா? அப்போ இன்னொரு காரியத்தை பாத்தீங்கன்னா, அதுவரை ராஜா என்று தன்னை சொல்லவில்லை. தன்னை ராஜாவாக அவர் எதையும் சொல்லவே இல்லை. ஆனா இப்ப என்ன சொல்றாரு? நான் ராஜாவாக ராஜரீகம் பண்ணுவேன். தன்னுடைய அரச ஆளுமையை பற்றி முதல் தடவையாக இங்கு நம்ம பார்க்கிறோம். அதுவும் ஒன்றைக்கு இல்லை, என்றைக்குங்கிறது. ஒருவேளை மோசே எண்ணுவதற்கு மேலாக இந்த இஸ்ரேல் ஜனங்கள் அங்க போய் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துல சுதந்திரித்து கொண்ட பிறகு அவர் ஆளுவார் அப்படின்னு நினைச்சா, அல்ல, அதையும் தாண்டி அந்த முதல் வார்த்தை கவனிங்க, என்றென்றைக்கும் அரசாளுவார். நம்ம காலத்துல இன்னொரு எதிர்காலத்துல ஆண்டவர் வெளிப்படுத்தின விசேஷத்துல நமக்கு நித்திய ராஜாவாக அவர் இருப்பார். அவருடைய ஆளுமை பற்றி இதோடைய அர்த்தத்தை தேடி போனீங்கன்னா வெளிப்படுத்தின விசேஷத்துல குட்டி குட்டியா நம்ம தெரிஞ்சுக்கிட்டு போகவே முடியும். இன்னும் ஆழமா போக முடியும். அவர் நமக்கு என்றென்றைக்கும் நம்முடைய ராஜாவாக ராஜரீகம் பண்ண போகிறார். அதற்கான வார்த்தைகள் தான் இந்த பாடல்ல ஒளிஞ்சிருக்குது, இந்த 18வது இதுல. இனி கடைசி ஒரு வசனத்தை, 19வது வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா இன்னொரு காரியம் இருக்கு. பழையபடி நமக்கு ஒரு 19வது வசனத்துல இருக்க போற பாருங்க. இந்த
நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த புதிய இடத்துல ஜனங்களை ராஜாவாக அரசாளுவார். அவரை மாத்திரமல்ல, அவர் தெரிந்து கொண்டப்பட்ட ஜனங்களுக்கு வரும் நாட்களில் ராஜாவாக இருப்பார். இனி 19 ஒரு ஆச்சரியம் என்னன்னா, மறுபடி அந்த பார்வோனை பற்றி சொல்லுகிற ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். அது என்னது? பார்வோனின் குதிரைகள் அவனுடைய ரதங்கள் குதிரை வீரர்களோடு சமுத்திரத்தில் பிரவேசித்தது. கர்த்தர் சமுத்திரத்தின் ஜலத்தை அவர்கள் மேல் திரும்ப பண்ணினார். இஸ்ரவேல் புத்திரரோ சமுத்திரத்தின் நடுவில் வெட்டாந்தரையில் நடந்து போனார்கள். இப்ப பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பகுதியிலுமே இந்த பார்வோன் அழிந்து போனதை அல்லது ஒழிந்து போனதை சொல்லுகிற ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். இப்போ என்ன சொல்றாரு? ஏன்னா நம்ம இப்பவும் நாம் திரும்ப திரும்ப ஒரு சொல்ற காரியம் என்னன்னா, பார்வோன் சேனையை ஜெயித்தது, உலகத்தின் நம்பர் 1 சேனையை ஆயுதங்கள் இல்லாத இஸ்ரேல் ஜனங்கள் சர்வாயுதங்களோடு இருக்கிற பார்வோன் சேனையை ஒழித்தது மிகப்பெரிய அற்புதம். அது அந்த மக்களால அதாவது ஐயோ இப்படி நடந்துருச்சா, இப்படி நடந்து முடிஞ்சிருச்சா அப்படின்னு அவங்க பிரமிக்க பண்ணுகிற ஒரு காரியமா இருக்கிறதுனாலதான் திரும்ப திரும்ப அந்த காரியங்கள் சொல்லப்பட்டு கொண்டு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இப்ப பார்த்தா திரும்ப இந்த 19வது வசனத்துல சொல்லப்பட்டு கடைசி வசனத்தை நம்ம ஏற்கனவே ஒரு தடவை பார்த்தோம். சமுத்திரத்தின் நடுவே வெட்டாந்தரியல் எபாஷா. நம்ம முதல் 1:9 எபாஷா பார்த்தோம். அப்பவே பார்த்தோம் 15:19 நம்ம எபாஷாவை பார்க்க போறோம்னு. அங்க எப்படி புது வாழ்க்கை உண்டாச்சோ, இந்த வெட்டாந்தரையிலே நடந்து சமுத்திரத்தை கடந்த பிறகு இஸ்ரேல் ஜனம், இஸ்ரேல் தேசம் என்று ஒரு தேசம் உருவாகிறதின் தொடர்ச்சின்னு பார்க்கணும். அந்த ஜனங்களின் புதிய வாழ்க்கையின் துவக்கம் இப்போ இங்க ஆரம்பிக்குது. அப்போ இதை திரும்ப சொல்வதற்கான என்னன்னு கேட்டா, முதல்ல கவிதையில சொன்னாங்க. 19 இதுல பாத்தீங்கன்னா கொஞ்சம் குறைய உரை நடையில நம்ம சொல்றதை பார்க்கிறோம். அன்பானவர்களே, இப்படியாக நமக்கு இந்த 19 வசனம் முடியுது. இப்ப நம்ம இந்த பார்த்த 3 பகுதியுமே நம்ம கம்ப்ரைஸ் பண்ணி ஒரு சில காரியங்களை, பொதுவான காரியங்களை நம்ம பார்த்தா நல்லா இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். ஏன்னா அப்போ ஒருவேளை இந்த பாடல் நீங்க எப்பெல்லாம் நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க. நான் இந்த பகுதி ஆரம்பிச்சதுல இருந்து 3 வாரமா தினசரி இந்த மோசேயுடைய பாடலை காலையில ஒரு தடவை படிச்சு அப்படியே உண்மையாலுமே ஆண்டவரே எவ்வளவு அற்புதம் சுவாமி, எவ்வளவு ஆச்சரியம் சுவாமின்னு தினசரி காலையில ஒரு முறை படிப்பேன். ஏன்னா இது ஒரு பல காலத்தை சம்பந்தப்பட்ட ஒரு காரியம். நமக்கு வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஆதியாகமத்தை தொட்டு வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் இருக்கிற அநேகம் காரியங்களை அழகாக தொட்டு தொட்டு செல்லுகிற ஒரு பாடல். அந்த பாடலை நம்ம அதனால்தான் 3 வாரம் எடுத்துக்கிட்டோம். இதுல அது பொதுவான சில காரியங்களை நம்ம பார்க்க போறோம். 3 பகுதிகளுமே அவரை துதிக்கிற துதியோடு ஆரம்பிக்கிறது நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி நம்ம ஏற்கனவே உங்ககிட்ட சொன்ன மாதிரி 15:2 யெஷுவாவை கண்டறிகிற நாம், 15:17 15:8 பரிசுத்த ஆவியானவரின் செயல்பாட்டை பார்க்கிற நாம், 15:17 பிதா ஏற்படுத்தி வைத்த அநேகம் காரியங்களை நம்ம பார்க்கிறோம். ஒரு வகையில சொல்லப்போனா அந்த திருத்துவத்தின் முழுமையான செயல்பாட்டை இந்த பாடலிலே நீங்களும் நானும் அவதானிக்க முடியும், கண்டு பிரமிக்க முடியும், கண்டு ஆச்சரியப்பட முடியும். இவ்வளவு அழகா இந்த பாடல் இருக்கா, இந்த 19 வசனத்துல இத்தனை ரகசியங்கள், பொக்கிஷங்கள் ஒளிஞ்சிருக்கான்னு சொல்லி ஒருவேளை நிச்சயமா நீங்க கவனிக்கிறப்ப உங்களால புரிஞ்சுக்க முடியும்னு சொல்லி நான் நம்புறேன். அதுல நீங்க பாத்தீங்கன்னா 15:1 15:19 ஒரு காரியம் திரும்ப திரும்ப சொல்லப்படுகிறத பார்க்கிறோம். அதாவது குதிரையும் ஒழிக்கப்பட்டார்கள் அப்படின்னு. இதை பத்தி நம்ம பார்க்கிறப்போ இதே வார்த்தையை மீரியாம் சொல்போதும் நம்ம அதை பார்க்க போறோம். ஏன்னா நம்ம இந்த பகுதி இதோடு முடிகிறப்போ நம்ம இனி என்ன பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, மீரியாமுடைய பாடல். அது ரொம்ப 2 வசனத்தில் இருக்கிற ஒரு பாடல். அந்த பாடலை நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இதுல நமக்கு பார்வோனுடைய முற்றிலுமாய் ஒளிந்து போன ஒரு காரியம். 2வது ஒரு புது செய்தி, காண்டவர் தனக்கான வாசஸ்தலத்தை பற்றின முதல் அறிவிப்பு நம்ம எடுத்துக்கலாம். முதல்ல மோசே சொன்ன அறிவிப்பு. 2வது அந்த பாடலின் கடைசியில எதிர்நாட்களில் வரக்கூடிய ஒரு தீர்க்கதரிசனம் போன்ற ஒரு அறிவிப்புன்னு சொல்லி அதை நம்ம எடுத்துக்கொள்ள முடியும். அதோடு இந்த பால் முடியுது. இப்படி நம்ம
திரும்ப திரும்ப பல காரியங்களை வந்து நம்ம சொல்லிட்டே போகலாம். இது முடிந்ததுக்கு அப்புறம் மீரியாம் உடைய பாடல் நமக்கு ஆரம்பிக்குது. மீரியாம் பத்தி நம்ம அடுத்த வாரம் தான் பார்க்க போறோம். ஆனா என்ன ஒரு ஆச்சரியமான ஒரு விசேஷமான ஒரு விஷயம்னா, இந்த மீரியாம் பாடல்ங்கிற ஒரு வார்த்தை முதல் தடவையாக யாத்திரையாகமத்தில் இப்பொழுதுதான் வருது. நீங்க கவனிச்சிருக்கீங்களா? நமக்கு எல்லாருக்கும் மீரியாம்னா மோசேயுடைய அக்கான்னு தெரியும். ஆனா 15வது அதிகாரம் 20வது வசனத்துல தான் முதல் தடவையாக மீரியாம் என்ற பெயர் வருகிறத நீங்க பார்க்கலாம். இந்த மீரியாம் பாத்திரத்தை பத்தி நம்ம அடுத்த வாரம் கொஞ்சம் பார்க்கலாம். ஏன்னா யாத்திராகமத்துல மீரியாமுடைய பாட்டு ரொம்ப அழகான ஒரு பாட்டு. இந்த மீரியாம் வந்து முதல்ல பார்த்தா நமக்கு யாத்திராகமம் 2வது அதிகாரத்துல வரதை பார்க்கிறோம். மோசேயின் தமக்கை அப்படின்னு. மோசேயின் தமக்கைன்னா மோசேக்கு அப்ப பிறந்தான்னா கொஞ்சம் குறைய மோசையை விட ஒரு 7 வயது பெரியவளாக இருக்க வேண்டும். ஏன்னா அதுக்கு நடுவுல ஆரோன் பிறக்கிறாரு. அப்போ தமக்கைன்ட்டு இருக்கிறா. ஆனா அப்பவே இந்த 7 வயசுலேயே மிரியாம் வந்து மிகவும் துருதுருப்பான ஒரு ஷார்ப்பான கியூட்டான ஒரு பொண்ணா இருந்திருக்கணும். ஏன்னா 7 வயசுங்கிறது ரொம்ப குழந்தைத்தனமான வயசு நம்ம நினைக்கிறோம். ஆனா அவள்தான் மோசேயுடைய குழந்தை மோசேயை இதுல நாணல் பெட்டியில வைத்து நைல் நதி ஓரத்துல விட்டு வைக்கிறப்போ அது என்ன ஆகுதுன்னு சொல்லி துணிச்சலாக பார்த்து கொண்டிருந்த ஒரு சிறுமி. அது மாத்திரம் இல்ல, பார்வோன் குமாரத்தி வந்து ஸ்நானம் பண்ண வந்து அதை தொட்டு பார்க்கிறப்போ இந்த எபிரேய சிறு பெண் மிகவும் தைரியத்தோடு போய் பார்வோன் குமாரத்தி கிட்ட பேசுறா. பேசுறது மாத்திரம் இல்ல, அவளை கன்வின்ஸ் பண்ணி தன்னுடைய அம்மாவையே கூட்டிட்டு வரா. அப்போ மீரியாம்ன்ற ஒரு கேரக்டர் வந்து நம்ம பெரும்பாலும் புரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப புரிஞ்சிருக்கிறது குறைவு. நம்ம அதை பத்தி இன்னும் கொஞ்சம் விரிவா பார்க்க போறோம். குறிப்பா அந்த பாடல்ல பார்க்க போறோம், அவன் எப்படி இருந்தா என்ன இருந்தான்னு. ஆனா ஏன் அவளை பார்க்க போறோங்கிறதுக்கு இன்னொரு சுவாரஸ்யமான காரணத்தை சொல்லி நான் நேரம் அதிகமா இருந்தனால நான் முடிக்கிறேன். இயேசு சாமி பிறக்கும் வரை, அதாவது 1ஆம் நூற்றாண்டு வரை இருந்த யூத பெண்மணிகளில 25% மேல் மீரியாம் என்றுதான் பேர் வைத்தார்கள். அதாவது மீரியாம்ங்கிறது இப்ப இருக்கிற மேரி அப்படின்னு எடுத்துக்கலாம். நீங்க கூட இன்னைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம கத்தோலிக்க சகோதரர்கள் குடும்பங்கள்ல பாத்தீங்கன்னா ஊர்பட்ட வீட்டுக்கு ஒரு மேரி இருக்கும். மேரி மேரி எங்க வீட்டுல கூட எங்க அக்காவுக்கு மேரின்ற ஒரு பேர் இருந்துச்சு. அநேகமா எல்லா வீட்லயுமே அந்த மேரின்ற பேர் இருக்கும். அப்போ மீரியாம் என்ற பேர், அது எபிரேய மொழியில மீரியாம், அது மேரி மரியாம் அப்படின்றலாம் பல வகையில் இருந்துச்சு. அந்த பெயர் டாமினேட் பண்ண அளவு வேற எந்த பெயரும் பெண் குழந்தைகளுக்கு டாமினேட் பண்ணலன்னு ஒருத்தர் சொல்றாங்க. அப்போ அவ்வளவு முக்கியமா ஒரு கேரக்டர், அவ்வளவு ஒரு அழகான ஒரு கேரக்டர், அவ்வளவு ஒரு புத்திசாலியான ஒரு கேரக்டர். அவங்க தப்பு பண்றதும் இருக்கு. என்னாமும் 12வது ஏத்த பார்க்கணும், அதை பத்தி பிறகு. ஆனா என்னன்னா அவ்வளவு அழகான ஒரு மீரியாம் பத்தி, அவளுடைய பாடலை பத்தி நம்ம வந்து அடுத்த வாரத்துல பார்க்க போறோம். இப்ப நம்ம நேரம் அதிகமானதுனால நம்ம கண்களை மூடி ஜெபிக்கிறோம். அதுக்கு முன்னாடி அன்பானவர்களே, தொடர்ந்து உங்களிடத்தில் சொல்லுகிற ஒரே காரியம் அதுதான். இந்த நிகழ்ச்சிக்காக ஜெபம் பண்ணிக்கங்க. இன்றைக்கு நிறைய பேர் ஆன்லைன்ல வந்திருக்கீங்க. உங்க நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்க. உங்களுக்கு பிரியமானவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்க. நம்ம பார்த்த இந்த சந்தோஷத்தை இன்னைக்கு 19 நீங்க மத்தவங்ககிட்ட போய் சொன்னீங்கன்னா, என்ன இன்னைக்கு இதுல ரிசர்ச்ல இதுல பாத்தீங்கன்னு கேட்டா மோசையின் பாடல். முந்தின வாரம் கேட்டாலும் அந்த பதில் தான் சொல்லிருப்பீங்க. போன வாரம் கேட்டாலும் அந்த பதில். இந்த வாரம் சொன்னா என்னையா அப்படி இருக்குங்கப்போ வந்து பார் அப்படின்னு சொல்லி சொன்ன பைபிள் இருக்க வசனம் மாதிரி அதை பார்க்கும்போது கிடைத்த பரவசத்தை யார் யார் விரும்புறாங்களோ அவர்களோடு நீங்க பகிர்ந்து கொள்ளணும். ஏன்னா ஆண்டவரின் வார்த்தை அவ்வளவு அற்புதமானது. வேதத்தின் ரகசியங்களை ஆராய்ந்து பாருங்கள் சொல்றாங்க இல்லையா? அப்படி அந்த பாடலின் அழகும் அர்த்தமும் ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால அதை வந்து மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்க. எங்க நிகழ்ச்சிக்காக ஜெபம் பண்ணிக்கங்க. சாமுக்காக, எலிசபெத்துக்காக ஜெபம் பண்ணிக்கங்க. இந்த நிகழ்ச்சி கடவுள் ஆசீர்வதிக்கணும்னு நீங்க தொடர்ந்து ப்ரே பண்ணிக்கங்க உங்களுடைய தினசரி ஜெபத்துல. மாத்திரமல்ல ஒரு 2 நாள்ல இதை வந்து நாங்க யூடியூப்ல போடுறோம். அந்த யூடியூபை ஊழியக்காரங்க இந்த நிகழ்ச்சியை கேட்குறீங்க. சனிக்கிழமையா இருக்கிறதுனால அவங்க ஆலய ஆராதனைக்கு போயிடுறதுனால அவங்க யூடியூப் தான் கேட்குறாங்க. அந்த யூடியூபில் கேட்கிற நேயர்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் நாமத்தில் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். நீங்க யூடியூப்ல கேட்கறதுனால நீங்க அப்படியே விட்டுறாதீங்க. நீங்க உங்க சபை மக்களுக்கு கூட இதை ஷேர் பண்ணிக்கங்க. இந்த உண்மைகளை உங்களுக்கு விருப்பப்பட்டா உங்களுடைய
மறையுரைகள்லையும் நீங்க பயந்துக்குங்க. நிறைய பேர் ஷேர் பண்ணிருக்கீங்கன்னு சென்னையில இருந்து, ஜான்சன்ல இருந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. நீங்க தாராளமா பயந்துக்கலாம். இது ஆண்டவருடைய நாமம், யார் வேணாலும் பயந்து கொள்ள வேண்டிய காரியம், பகிர்ந்து பரவசப்பட வேண்டிய காரியம். அதனால நீங்க தாராளமா பயந்துக்கலாம். அந்த யூடியூப் முயற்சிகளுக்கு உங்க ஜெபத்தையும் ஆதரவையும் நீங்க தாங்க. இப்ப நம்ம கண்களை மூடி ஜெபிக்கலாம். முடிச்ச உடனே நீங்க உங்கள் கருத்துக்களை நீங்க சொல்றீங்கன்னா இது ரொம்ப பிரயோஜனமாகவும் ஆசீர்வாதமாகவும் இருக்கும். கிருபையின் தெய்வமே, அன்பின் ஆண்டவரே, இதோ மறுபடியுமாய் இந்த யாத்திராகமும் 24வது பகுதிக்கு வந்த எல்லோரோடு கூட சேர்ந்து உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா. மோசையின் பாடலை தான் நாங்கள் மூன்று பகுதிகளாக பார்த்து பிரமித்து தீர்த்தோம் சுவாமி. நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, உடைய வசனங்களின் பொக்கிஷங்கள் எவ்வளவு அற்புதமா இருக்கிறது சுவாமி. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கற்றுத்தருகிற பாடங்கள் அவ்வளவு அற்புதமா இருக்கிறதப்பா. இதோ அது எங்கள் வாழ்க்கையிலே மாற்றத்தை ஏற்படுத்தட்டும். அது எங்கள் வாழ்க்கையிலே ஒரு வெளிச்சத்தை கொடுக்கட்டும். வேதத்தை குறித்த ஒரு விருப்பத்தை தரட்டும் ராஜா. எல்லோரும் இந்த பழைய ஏற்பாடை படிக்க ஒரு தயங்கியும் யோசனையும் ஒரு கதை போல என்று நினைத்து கொண்டிருக்கும் போது அது கதை அல்ல. அது இன்றைய எங்கள் வாழ்க்கையில் ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய ஒரு காரியம். எங்களது இன்றைய நாட்களின் பிரச்சனைகளுக்கு பதில் தரக்கூடிய திருஷ்டாந்தங்களை வைத்திருக்கிற காரியம் என்று புரிந்து கொள்ள உதவி தாரும். நீர் எவ்வளவு அற்புதமான கர்த்தர் என்பதை அறிந்து கொள்ளுகிற கண்களை எங்களுக்கு தாரும், ஞானத்தை எங்களுக்கு தாரும் சுவாமி. எங்களை தாழ்த்தி உங்க கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரோடு இரும். இதோ ஆன்லைன்ல இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்காக ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறப்பா. அதற்கேற்ற ஆசீர்வாதங்களை கர்த்தர் கட்டளையிடுவீராக. அதற்கேற்ற கிருபைகளை வந்த ஒவ்வொருவருக்கும் கட்டளையிடுவீராக சுவாமி. பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை உணரட்டும். தேவரீர் அனுமதிக்கிற நாள் வரை ஒவ்வொரு வாரமும் உங்க வார்த்தைகளை நாங்கள் நினைத்து சிந்தித்து ஆராய்ந்து நாங்கள் பரவசப்பட்டு கொள்ளுகிற பாக்கியத்தை எங்களுக்கு தாரும். எங்களை தாழ்த்தி உங்க கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோப்பா. எல்லாவற்றையும் அன்பின் தெய்வம் அருள்நாதர் இயேசுவின் அற்புதமான நாமத்திலே பாதம் பணிந்து எங்கள் ஜெபங்களை ஏறெடுக்கிறோம். அப்பா லோஹிம். ஆமேன், ஆமேன், ஆமேன். அன்பானவர்களே, உங்கள் நேரம், உங்க கருத்துக்கள் நீங்க சொல்லலாம். சொல்லுங்க பிரதர். ரொம்ப அருமையாக இருந்துச்சு. என்ன ஆழமான காரியங்கள் என்ன ஆக்சுவலாக நாங்கள் என்ன கற்றுக்கிட்டோம்னா, முன்னாடியெல்லாம் வசனத்தை அப்படியே வாசித்துட்டு ஏதாவது ஒரு வார்த்தை நம்மளை உள்ளுக்குள்ளே அது கிரியை செய்ய அப்படி பேசுவோம். இப்போ அப்படி இல்லை. இன்னும் உங்கள்கிட்ட அந்த கருத்துக்களை நீங்கள் பேசி 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 இப்போ நாங்களும் இப்போ ஏதாவது படித்தோம்னா அதில் ஆழ்ந்த என்ன வார்த்தை எதுக்காக சொல்லியிருக்காங்கன்னு ஒரு ரெஃபரன்ஸோடு படிக்கிற அளவுக்கு நம்மளை மாற்றிருக்கு. அது ஒரு பெரிய மாற்றங்கிறத நிச்சயமாக சொல்ல முடியும். ஆமாம், சாதாரணமாக ஆமாம். நான் லாஸ்ட் வீக் என் ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போயிருந்தேன். வால்பாறைக்கு போயிட்டு வந்துட்டு அன்றைக்கி நாங்கள் போய் பேசிகிட்டு இருக்கப்போ அது நான் பைபிள் ஸ்டடியில் படித்த நெகமியா பற்றி தான் பேசிகிட்டு இருந்தோம். ஆனால் இந்த காரியத்தை கொடுத்து அவங்கள்ட்ட பேசினேன். இந்த மாதிரி ஒரு ஸ்டடி நடக்குது அப்படின்ட்டு அவங்கள்ட்ட தெளிவாக சொல்லி நீங்கள் சேர்ந்துக்குங்க அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட சொல்லியிருக்கேன். சனிக்கிழமை அன்றைக்கி ஆழியாரில் இருக்காங்க. அப்போ நான் சொன்னேன், எந்த அளவுக்கு வார்த்தைகளை நீங்கள் புரிஞ்சுக்கிறேன்னு சொல்லி நான் அவங்கள்ட்ட பேசணுன்னு. அவங்க கேத்தலிக்கில் ரட்சிக்கப்பட்டவங்க தான் வந்துட்டு இது பண்ணவங்க. ரொம்ப ஆச்சரியம் என்ன கேட்டாங்கன்னா, அவங்க தயவுசெய்து எங்களுக்கு நோட்ஸ் அனுப்பி கொடுங்க, இதை அனுப்பி கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், நீங்கள் அதை விட முதல்ல இந்த மாதிரி காரியத்தை கலந்துக்கிட்டிங்கன்னா நான் என்ன பேசுகிறேன், இப்போ நீ என்னையை பார்க்கறது ஆச்சரியப்படுற மாதிரி நினைக்க வேண்டாம், அது மாதிரி நீங்களும் பேச வருவீங்க அப்படின்னு சொன்னேன். அது ஒரு மாற்றத்தை தந்துருக்குங்கிறத நிச்சயமாக நம்ம சொல்ல முடியும். ஏன்னா சின்ன சின்ன காரியம்னா நீங்கள் எடுக்கிற ரெஃபரன்ஸாக இருக்கட்டும், அது மனசில் பதிஞ்சிருது. இந்த நேரத்தில் ஒரு வேளை நாங்கள் கேட்குறப்ப அது நோட்ஸ் எடுத்துகிறத கேட்டால் கூட யார்கிட்டையாவது போய் பேசுகிறப்ப அது ரெஃப்ளெக்ஷ் ஆகிறப்ப தான் அது எந்த அளவுக்கு எங்கள் உள்ளத்தில் பதிஞ்சிருக்குங்கிறத தெரியும். உண்மையில் ஆண்டவர் நாமம் மையப்படட்டும், உங்களை தொடர்ந்து எடுத்து பயன்படுத்தட்டும், அநேகர் இதனால் பிரயோஜனப்படணும். இந்த யூடியூப் சேனலும் சரி எல்லாத்துலேயுமே நல்லபடியாக வரணும். இந்த நாளில் நீங்கள் சொல்லக்கூடிய நிறைய காரியங்களில் அந்த கிருபைக்கு இப்போ நீங்கள் சொன்ன இதெல்லாம் பார்த்தா சாதாரணமாக கிருபன் கிரேஸ் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறோம். அது எந்த அளவுக்கு அந்த வார்த்தைகள் அந்த மொழிபெயர்ப்புலையும் கூட நம்ம சின்ன சின்ன காரியங்கள், இந்த ஜாதிகள் நேஷன்ஸ் எல்லாம் சின்ன சின்ன காரியம் தான், அதை எவ்வளவு மாற்றத்தை கொண்டு வர முடியுங்கிறது அது அது இது இருக்குது. இப்போ தைரியமாக பேசலாம். நம்ம எங்கேயாவது வேதத்தில் வார்த்தைகள் இருக்குன்னா அது இல்லைப்பா டிரான்ஸ்லேஷன் இருக்குது, அது அன்றைக்கி பண்ணது இந்த மாதிரி அதோட அர்த்தத்தை இப்படி புரிஞ்சுக்கிட்டே இந்த சூழ்நிலையை பாருங்கன்னு சொல்லலாம். அந்தளவுக்கு கருத்துக்களை சொல்லக்கூடிய அளவுக்கு நாங்கள் வளர்ந்துருக்குங்கிறத நிச்சயம். அது கிரெடிட் உங்களுக்கு தான் போகணும். ஆண்டவர் நாம மையப்பட்டோம். நன்றி பிரதர். தேங்க்யூ. எல்லா மகிமே அவருக்கு மாத்திரந்தே. அவர் இல்லை பரவாயில்ல, உங்களை ஒரு பாத்திரமா பயன்படுத்துறாரு இல்லையா, அது ஒன்று சரி. உங்களால் 2 பேரை நீங்கள் ட்ரெயின் பண்ணுறீங்க. அவங்க பிற்காலத்தில்
ஒரு பெரிய கார்த்திகா ராஜ்குமார் 1 2 3 அது போயிட்டே இருக்கும் உங்களோட சந்ததிகளை. அந்த மாதிரி அவர்கள் இந்த வளரணும். பிள்ளைகளும் அந்த அளவுக்கு எடுத்து பாடுறாங்க, நல்லா இன்வால்வ்டாக செய்கிறாங்க. லைக் மைண்டட்னு சொல்லுவாங்க. நீங்கள் சொல்லக்குள்ள அவங்க வார்த்தைகள் எடுத்து போட்டு கம்ப்யூட்டரில் போட்டு எங்கெங்கேயோ இருக்கும், எங்கெங்கேயோ இருந்து கனெக்டிவிட்டியாக கடவுள் பயன்படுத்துகிறார் இல்லையா? அது ஒரு பெரிய கண்டிப்பா. கிருபை தான். சரி, தேங்க்யூ எல்லாம் பிரதர், தேங்க்யூ. கருவியா பயன்படுத்தணும், அவ்வளவுதான். மற்றபடி ஆமாம் 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 ஆமாம், நிச்சயம். தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ. தேங்க்யூ. மற்றவங்களும் சொல்லலாம். எலிசபெத், பிரதர், நான் ராஜசேகரன் பேசுறேன். சொல்லுங்க பிரதர், சொல்லுங்க. ஆக்சுவலா இந்த பாடல்ல நீங்க அந்த கடைசியா 17, 18 அந்த வசனங்களை வாசிக்கும் பொழுது ஆண்டவர் இங்க வந்து you will bring them in and plant them on the mountain of your inheritance. பிரதர் கொஞ்சம் வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுங்க பிரதர், ரொம்ப ஃபீபிளா கேட்குற மாதிரி இருக்கு. அதாவது இப்ப கேக்குதா பாருங்க, இப்ப கேக்குதா? கேக்குது. ஓகே. ஆக்சுவலா இந்த பாடல் மோசேனுடைய பாடல் அந்த 17, 18 இந்த வசனங்களை 19 வசனம். படிக்கும் பொழுது 17, 18 கேக்குதா? கேக்குது, சொல்லுங்க. 17, 18 சொன்னீங்க. ஆமா, அதை படிக்கும் பொழுது ஆங்கிலத்துல you will bring them in and plant them on the mountain of your inheritance, the place Lord you made for your dwelling, the sanctuary Lord your hand established. இப்ப இதை பார்க்கும்போது எனக்கு இந்த சங்கீதம் 48 இருக்கு பாருங்க, அது எனக்கு ரொம்ப ஞாபகப்படுத்துச்சு. ஏன்னா சங்கீதம் 48 கொஞ்சம், அதாவது ஆங்கிலத்துல அது இன்னும் கொஞ்சம் ஆம்பிளிஃபைடா நமக்கு புரிஞ்சுக்க முடியுது. அதுல பாத்தீங்கன்னா அந்த சங்கீதம் வந்து இட் இஸ் அபவுட் த மவுண்டன் தான், அதாவது கர்த்தருடைய பர்வதம். அதை குறித்தா கிரேட் இஸ் த லார்ட் அண்ட் மோஸ்ட் worthy of praise in the city of our God, his holy mountain. அது சங்கீதம் 48:1 பார்க்கணும். அவர் தமது தேவனுடைய நகரத்திலும் அதான் பரிசுத்த பர்வதத்திலும் மிகவும் துதிக்கப்படத்தக்கவர். அந்த துதிக்கப்படத்தக்கவர்னு சொல்லிட்டு வரும்பொழுது அழகா வந்து முடிக்கும் போது நல்லா அழகா, அந்த சங்கீதம் 40 ரொம்ப சின்ன சங்கீதம் தான், ஆனா அதுல அழகா முடிக்கிறாரு. எப்படி முடிக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா 11ஆம் வசனத்துல இருந்து நான் இங்கிலீஷ்ல வாசிக்கிறேன், நீங்க தமிழ்ல கூட வாசிச்சா நல்லதுதான். Mount Zion rejoices, the villages of Judah are glad because of your judgment. அப்படி சொல்லிட்டு அவர் நம்மளை பார்த்து சொல்றாரு, walk about Zion, go around her, count her towers, consider well her rampart, view her citadel, that you may tell of them to the next generation. இந்த அருமையான சந்ததிக்கு நீங்கள் விவரிப்பதற்காக அதன் அலங்கத்தை கவனித்து அதன் அரண்மனைகளை உற்று பாருங்கள். ஆமா சொல்லிட்டு அப்புறம் கடைசி வசனத்துல பாத்தீங்கன்னா, for this God is our God forever and ever, he will be our guide even to the end ன்னு சொல்றாரு. இந்த சங்கீதமும் எனக்கு வந்து ஒரு ஞாபகப்படுத்துறது என்னன்னா, அவர் அன்றைக்கு தெரிந்து கொண்ட அந்த பர்வதம், அவர் தெரிந்து கொண்ட இந்த அவருடைய இந்த நிலையான ஸ்தலம்ல, you will bring them and plant them on the mountain of your inheritance, the place Lord you made for your dwelling, the sanctuary Lord your hands has established, the Lord reigns forever and ever. அப்படின்னு அவர் சொல்றது வந்து எவ்வளவு அழகா வந்து அந்த எருசலேமை பத்தி, எருசலேமுடைய எருசலேம் இருக்கிற அந்த பர்வதம், அதில் நீங்க இப்ப இந்த ஹெபிரேய பாஷையில, ஹெபிரேய வார்த்தையில அந்த கடைசி வார்த்தைக்கு ஏற்றதாக அந்த இஸ்ரேல் தேசம் இருக்கிறது எல்லாம் சொன்னதெல்லாம் ரொம்ப ஒரு அருமையான ஒரு உற்சாகத்தை கொடுக்குது. அதே மாதிரி சங்கீதத்திலேயே அந்த சங்கீதம் அப்படி பார்த்தீங்கன்னா 44:2 பார்த்தீங்கன்னா அங்கேயும் அப்படிதான் இருக்கு. அதை இங்கிலீஷ்ல வாசிக்கிறேன், 1-2 வாசிக்கிறேன். We have heard it with our ears, O God. Our ancestors have told us what you did in their days, in day long ago. With your hand, you drove out the nations and planted our ancestors. You cursed the people and made our ancestors flourish. அது ரொம்ப கையினாலே ஜாதிகளை துரத்தி இவர்களை நாட்டி ஜனங்களை துன்பப்படுத்தி இவர்களை பரவ பண்ணினீர்.
ம். அது 40 சொல்றாரு. அதே மாதிரி நாளைக்கு. ம். ஆமா. அதே மாதிரி சக்கரியாவிலையும் கடைசியில போகும்போது அதுதான் சொல்றாரு. என்ன சொல்றீங்க? இந்த மோசே வந்து சொன்னது வந்து நீங்க சொன்னீங்க. தீர்க்க தரிசனம் போல அப்படின்னு. மோசேயின் பாடல். அது தீர்க்க தரிசனம் போலதான். ஆனா அத சக்கரியாவிலையும் சொல்றாரு. ஆனா இப்ப நடந்துட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா அது கிடையாது. இப்ப நேஷனல்ல எருசலேம் எல்லாமே இருக்கிறாங்க. உலகமே இருக்குது. அதுவும் வந்து அந்த அந்த எருசலேம் வந்து இப்ப நம்ம எருசலேம் பத்தி இந்த சங்கீதத்தை வாய்ச்சோம்னா நம்ம மேல கல் எடுத்து அடிச்சுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு கோபம் இருக்கு மக்களுக்கு. காரணம் என்னன்னா இவ சொல்ற இந்த காரியங்கள் மோசே சொன்னது, சங்கீதக்காரன் சொன்னது, இது எல்லாமே மில்லினியன் டைம் கர்த்தருடைய 1000 வருட அரசாட்சி வரும்போது அவர் அங்கே வாசம் பண்ணுவார் என்பதை அழகா காமிக்கிறார். அது எங்க பார்க்கலாம்னா சகரியாவில தான் ரொம்ப அழகா பார்க்கிறோம். கடைசி சாப்டரு அது நம்ம வெறும் அந்த ஃபியூ வர்சஸ் மாத்திரம் நான் வாசிக்கிறேன். 16ஆம் வசனத்துல இருந்து வாசிக்கிறேன். Then the surveyors from all the nations that have attacked Jerusalem will go up year after year to worship the King, the Lord Almighty, and to celebrate the festival of Tabernacles. அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா 20ஆம் வசனத்துல வரும்போது, ஏன்னா நடுவில் இருக்கிறதையும் வாசிக்கலாம் மற்றவங்க டைமை கருதி நாங்க கொண்டு போல. 20ஆம் வசனத்துல வாசிக்கும் போது, on the day holy to the Lord will be inscribed on the bells of the horses and the cooking pots. In the Lord's house will be like the sacred bowl in front of the altar. Every pot in Jerusalem and Judah will be holy to the Lord Almighty. And all who come to sacrifice will take some of the pots and cook in them. And on that day, there will be no longer be a Canaanite in the house of the Lord Almighty. அதாவது அந்த 1000 வருட சாட்சியில இதெல்லாம் நடக்கும்ன்றத மோசே தொடங்கி சொல்லிட்டே வர்றாரு. தீர்க்கதரிசிகள், சங்கீதக்காரன் எல்லாத்துலயுமே. இன்னும் இந்த 1000 வருட அரசாட்சிக்குரிய காலம் இன்னும் வரல. இப்ப இருக்கிற இதை வந்து இந்த இதெல்லாம் இதை பத்தி சொல்றதுன்னு பெருமை பாராட்டவே முடியாது. ஏன்னா இடத்துல உலகத்தினுடைய அவமானத்துக்கு ஒரு சின்ன என்ன ஒரு சிம்பிளாக இஸ்ரேல் தேசம் பார்க்கப்படுது. அதனால இது நல்லா சொன்னீங்க, நீங்க நல்லா சொன்னீங்க. பட் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டச் தட் இட் இஸ் ஆல்சோ டாக்கிங் அபவுட் த மில்லினியம் அண்ட் அவர் ஃபியூச்சர் ஜெருசலேம் அண்ட் ஃபியூச்சர் சிட்டி. இதுதான் கடைசியா வெளிப்படுத்தல் 21 பாத்தீங்கன்னா இது ஒரு புதிய வானம், புதிய பூமி, புதிய எருசலேம் அப்படின்னு சொல்லி அவர் அங்க சொல்றாரு. அங்க கண்ணீரும் இல்லை, எதுவுமே இல்லை. பெரிய லெவல், பெரிய ஆழத்துக்கு போகுது. அதோடைய பரிமாணங்கள், அது டைமென்ஷன் வந்து போயிட்டே இருக்கு. நான் என்னன்னா இன்னைக்கு செஷன்ல எனக்கு ரொம்ப எனக்கு டச் பண்ணது தான். அதாவது அப்பவே சொல்லிட்டாரு மோசே மூலம், யூ வில் பிரிங் தம் அண்ட் பிளான்ட் தம் அண்ட் தி மவுண்டன் ஆஃப் யுவர் இன்ஹெரிட்டன்ஸ். அவருடைய மவுண்டன் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் வந்து வேற எங்கேயும் கிடையாது, திருப்பதி மலையும் கிடையாது, வேற எதுவும் கிடையாது. அவருடைய மவுண்டன் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் இஸ் ஒன்லி ஜெருசலேம். We don't know whether we are going to see in the millennium or we are going to see in our time. அவர் அப்படி வர்றத, ஆனா அவர் வந்து அங்க இறங்க போறாருன்றது அழகா சொல்லிட்டாரு. தேங்க்யூ பிரதர், நல்லா இருக்கு. தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ ஸோ மச் பிரதர். எலிசபெத், வேற இல்லைன்னா நம்ம க்ளோஸ் பண்ணிக்கூட முடிக்கலாம்னு நினைக்கிறோம். நீங்க 2 பேரும் உங்க கருத்துக்களை சொல்லி முடிச்சுங்களா? ஆனா வழக்கம் போலதானா, அருமையா இருந்தது இந்த அதான் நீங்க சொன்ன மாதிரி பாடல்ல இவ்வளோ நாள் நம்ம பாக்குறோமான்ற அவ்வளோ டீட்டெயிலிங் இருக்கு அப்படின்றது ஆச்சரியமா இருக்குது. கிட்டத்தட்ட 3 மணி நேரம் பேசியிருக்கோம். ஆமாண்ணா. அதுதான் நீங்க சிம்பிளா சொல்லிட்டீங்களே, இது எட்டர்னிட்டி மில்லினியம் வரைக்கும் போகுது, அது வரைக்கும் சொல்லிட்டாங்க, கடைசி காலம் இது வரைக்குமே அப்படின்ட்டு. அந்த அளவுக்கு டீட்டெயிலிங் இருக்கு இதுல. ஆனா இது இவ்வளவு நாள் தெரியாது. இது இல்ல, என்ன ஒரு சுவாரஸ்யம்னா ஆதியாகமத்தை முதல் அதிகாரத்தை தொட்டுட்டோம், வெளிப்படுத்தின விசேஷம் கடைசியும் தொட்டுட்டோம் இந்த பாட்டுல. ஆமாண்ணா. Praise God. Hallelujah. எலிசபெத், அக்கா ஆன்ல தான் இருக்கீங்க, ஆனா உங்க ஆடியோ கேட்கலக்கா. அதான் தெரியுது, வாய்ஸ் இது மியூட் ஏதோ இங்க வருது, சிம்பிள் மியூட் ஆகிருக்குன்ட்டு வருது. இல்ல மியூட்ல இல்ல, ஆனா அக்கா ஆடியோ கேட்க மாட்டுது. இல்ல, ஒரு டாட் ஒன்று வருது, ஒயிட் டாட். இல்லக்கா கேட்கல.
ஆடியோ கேட்கல. மெசேஜ் தெரியுது, கேட்கல. நோ. ஏதோ டெக்னிக்கல் ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் சார். சரி, பரவாயில்ல விடுங்க. அது ஏதோ டெக்னிக்கல் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, நான் ப்ரேயர் பண்ணி க்ளோஸ் பண்ணிடலாம் நான் அப்போ. ப்ரேயர் பண்ணி க்ளோஸ் பண்ணலாம். சாம், நீங்களே ஜெபம் பண்ணுங்க. சரிங்கண்ணா. எங்கள் பரலோக பிதாவே, உம்முடைய திருக்குமாரனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உம்முடைய மன்றாடுகிறோம் ஏசப்பா. நாங்கள் இப்பொழுதும் இவ்வளவு நேரம் நாங்கள் தியானித்த உம்முடைய வசனங்கள் ஏசப்பா எங்களுடைய மனதிலே ஆழமாய் பதிய நீரை உதவி செய்யுங்க ஏசப்பா. உம்முடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை எல்லாம் நாங்கள் காணும்படிக்கு எங்களுக்கு நீர் தந்த இந்த கிருபைக்காக நன்றி 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 ஏசப்பா. ஏசப்பா, அண்ணன் மூலியமாய் நீங்க எங்களுக்கு வெளிப்படுத்தின இந்த மீட்டிங், இதை நாங்களும் ஏசப்பா இன்னும் நாங்க மேலும் மேலும் படித்து புரிந்து கொண்டு ஏசப்பா இதை நாங்க எங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் எங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் நாங்க இதை இன்னும் சொல்ல நீங்க எங்களுடைய அறிவு கண்களை திறந்தார்களுங்க ஏசப்பா. எங்களுக்கு வேண்டிய கிருபைகளை தாங்க. மேலும் இந்த இந்த மீட்டிங்கான ஏசப்பா எல்லா தேவைகளையும் நீங்க சந்தித்தது, நேரம், டெக்னிக்கல் சப்போர்ட் எல்லாம் நீரே எங்களுக்கு கொடுத்ததற்காக நன்றி நன்றி ஏசப்பா. மேலும் மேலும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, உங்கள் யாவருக்கும் மறுபடியுமாக என்னுடைய நன்றிகள். தொடர்ந்து நிகழ்ச்சியில எங்க கூடயே இருங்க. அடுத்த வாரம் நம்ம மறுபடியும் சந்திக்கும் வரை தேவ கிருபை உங்க ஒவ்வொருவரோடும் கூட இருக்கட்டும். அந்த அசாத் உங்க ஒவ்வொருத்தரோடும் கூட இருக்கட்டும். God bless you. Good night. தேங்க்யூ. குட் நைட். Thank you. God bless you. Yeah. Thank you.